இந்த பொருளாதார ஆசீர்வாதத்துக்கு நம்ம விசுவாசிகள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியை முன்னிறுத்தி தான் நம்ம இவைகளெல்லாம் நம்ம பேச ஆரம்பித்தோம். நம்ம ஏன் நல்லா இல்லை என்பதற்கு கேள்விகளை பார்த்து கொண்டு வருகிறோம். அன்றைய நேரத்தில் நம்மை நாமே கேட்ட பல கேள்விகள் இருக்கிறது, நம்ம ஏன் நல்லா இல்லை என்பதற்கு. ஆகவே தான் அதற்கான உங்களுக்கு மட்டும் இல்லை, என்னுள் எழுந்த கேள்விகளுக்கும் விடை தான் இவைகள் எல்லாமே. இது ஏதோ சும்மா ஏதோ டக்கு டக்குன்னு ஒப்பிச்சுட்டு போகிற விஷயம் கிடையாது. என் வாழ்க்கையை மாற்றின சத்தியங்கள், நான் கேட்ட கேள்விகளுக்கு கடவுள் கொடுத்த பதில், அவருடைய வார்த்தையிலிருந்து கொடுத்த பதில், இன்னும் பல தேவ மனிதர்களிடமிருந்து பெற்றுக்கொண்ட பதிலை தான் இப்பொழுது நான் உங்கள் மத்தியில் ஷேர் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஆகவே நிச்சயமாகவே நீங்கள் பிரயோஜனப்பட்டிருப்பீர்கள் நினைக்கின்றேன். ஆகவே கர்த்தருடைய வார்த்தை நேராக போவோம். விதைப்பு அறுப்பு என்ற பிரமாணத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் இப்பொழுது. அதில் கலாத்தியருக்கு எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிப்போம். 7லிருந்து படிப்போம். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். பல வாரங்களாக இந்த விதைப்பு அறுப்பு என்கின்ற பிரமாணத்தெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம். போன வாரத்தோடு அதை முடிக்கலாம், 40ஓடு முடிச்சிடலான்னு பார்த்தேன். கவலைப்படாதீங்க, நீ 41 ஆரம்பிக்கிறது கிடையாது. ஆனால் பொதுவான சில விஷயத்தை போன வாரத்தில் விட்ட சில விஷயங்களை வந்து அதை ஃபினிஷ் பண்ணலான் இருக்கிறேன். இன்னும் இதோட இன்றைக்கி முடிக்கலான்னு பார்த்தா இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள். நம்ம வந்து கொடுக்கும்போது நம்முடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதாவது தசமபாகம் மற்றும் காணிக்கை என்பது ஒரு சிறந்த ஒன்று, புனிதமான ஒன்று, அது வந்து பேசக்கூடிய ஒன்று. இது எல்லாவற்றையுமே நம்ம வந்து திருச்சபையில் வரும்போது நம்ம கொடுக்கும்போது நம்முடைய மனநிலை, நம்முடைய மனம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி தான் பல காரியங்களை பேச ஆரம்பித்தோம். இதில் விதைப்பார்ப்பு 40 விஷயங்களை உங்களோடு ஷேர் பண்ண ஆரம்பித்தோம். வந்து இப்பொழுது இன்றைக்கி எதை அதிகமாக பேச போகிறேன் அப்படின்னா, பணம் வந்து ஒரு பெரிய விதையாக இருக்கிறது என்று வேதம் போதிக்குது. நல்லா கவனிக்கணும். இந்த பணம் இதெல்லாம் போதிக்கிறதுனால நீங்கள் வந்து தப்பாக என்னங்க காலையில் சபைக்கு வந்தால் ஏதாவது பரிசுத்தத்தை பற்றி போதிப்பீங்கன்னு நினச்சா பணம் என்ற ஒரு காரியத்தை சொல்கிறீங்களே அப்படின்லாம் நீங்கள் கேட்கலாம். நான் சொல்கிறேன், இந்த பணம் கூட ஒரு மக்களை பரிசுத்தத்துக்கு நேராக நடத்துகின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம அதை எப்படி சரியாக கையாளுகின்றோம். நீங்கள் ஒருத்தர் தப்பான வழியில் கொண்டு போகிறதுனா பணம் தான் இல்லைங்களா? இன்றைக்கி குடி, கும்மாளம், போதை வஸ்துகள், இது எல்லாவற்றுக்கும் பெரிய ஒரு கருவியாக இருப்பது இந்த பணம் தான் இல்லைங்களா? அப்போ பணம் வந்து யார் கையில் இருக்கிறது என்பது ரொம்ப முக்கியம். இந்த பணத்தை எப்படி கை கொள்ள வேண்டும், கையாள வேண்டும் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆகவே தான் இதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த நம்ம சபைக்கு வரும்போது, தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போதெல்லாம் சபையில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு நேரத்தை வச்சுருக்கிறோம். என்ன நேரம்னா, இந்த கொடுக்கின்ற ஒரு நேரம் என்று சொல்லக்கூடியது. நான் சொல்கிறேன் பாருங்கள், இங்கே சபையில் ஏறெடுக்கப்படுகின்ற எல்லா விதமான ஒரு நேரமும் முக்கியமான ஒரு நேரம் தான். சும்மா தேவையில்லாத காரியத்தை உள்ள சபையில் விட்டுட்டு இருக்கிறது கிடையாது. தேவையில்லாத காரியத்துக்கு நம்ம நேரத்தை செலவு பண்ணுறதே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் நமக்கு இந்த 2 மணி நேரமே பத்த மாட்டேன்னுது. சில நேரம் யோசிப்பேன், இதே பத்த மாட்டேன்னு யோசிப்பேன். என்ன பண்ணுறது, சில சூழ்நிலை நிமித்தமாக என்ன பண்ணோம், நம்ம 2 மணி நேரத்தில் முடிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ளே இருக்கின்றோம். மற்றபடி இன்னும் நிறைய நேரம் பேசலாம், நிறைய காரியத்தை எடுத்து உங்களோட ஷேர் பண்ணலாம், பல காரியத்தை பேசலாம். ஆனால் அந்த 2 மணி நேரத்துலையுமே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு செகண்ட் கூட நம்ம வீணாக செலவு பண்ணுறது கிடையாது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், காலையில் 7 மணிக்கு ஆரம்பித்தோம்னா 9 மணி வரையிலும் ஒரு நேரத்தை கூட வீணாவோ மற்ற நேரத்தில் வந்து அசால்ட்டாக விடுறது கிடையாது. எல்லா நேரத்தையும் கனம் பண்ணுறோம். அதில் முக்கியமான ஒரு நேரம் என்று சொல்லக்கூடியது கொடுத்தல் என்ற ஒரு நேரம், காணிக்கை தசம பாகம் கொடுக்கின்ற ஒரு நேரம் என்பது ஒரு முக்கியமான ஒரு நேரம். அது வந்து ஒரு போற்றுதலுக்குரிய ஒரு நேரமாக இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறோம் இல்லைங்களா? பணம் என்று சொல்லக்கூடியது இருக்கின்ற விதையிலேயே ஒரு பெரிய விதை. அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ நெல் பெரிய விதை கிடையாதா ஐயா, சோளம் பெரிய விதை கிடையாதா, இல்லை மற்ற நம்ம சாப்பிட்ற தானிய வகைகள்லாம் சாப்பிட்ற பொருள்லாம் பெரிய விதையாக கிடையாதா, ஏன் பணத்தை வந்து ஒரு பெரிய விதையாக சொல்லுகிறீர்கள் என்று கேட்கலாம். அதற்கு ஒரு 4 காரியத்தை சொல்ல போகிறேன். ஏன் பணம் வந்து விலையேற பெற்ற ஒரு காரியமாக இருக்கிறது என்பதை பற்றி ஒரு 4 விஷயங்கள். இந்த இடத்துல பாருங்க, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பணங்களை கொண்டு வரோம். பணத்தை வந்து காணிக்கையாக சுமந்து கொண்டு வருகிறோம். சுமந்து கொண்டு வந்து நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த பணத்தை தேவனுடைய சமூகத்தில் கொடுக்கும்போது அப்போ நம்முடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும்.
பாருங்கள், இந்த பணம் என்று சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த பணத்தை சம்பாதிப்பதற்காக நம்ம வந்து நம்முடைய அறிவை பயன்படுத்திக்கிறோம் இல்லைங்களா? நம்முடைய யோசனைகள், பல யுக்திகளை பயன்படுத்திக்கிறோம். யாருமே சம்பாதிக்கிறது சும்மா போனால் சும்மா ஏதோ மரத்தில் வந்து மாங்காய் பறிக்கிற மாதிரி, தேங்காய் பறிக்கிற மாதிரி டக்குன்னு ஏதோ போனோம் பறிச்சோன்னு சொல்லி வர முடியாது. ஏன்னா பணம் சம்பாதிப்பதற்கு பல அறிவு, பல யுக்திகள், பல யோசனைகள், பல காரியத்தை நம்ம என்ன பண்ணுறோம், செயல்படுத்துகிறோம் இல்லைங்களா? இங்கே இருக்கிற எல்லாருமே சும்மா ஏதோ பணம் வர்றது கிடையாது. சும்மா இருக்கிறவங்களுக்கு பாருங்கள், இன்டர்வியூன்னு ஒரு காரியத்தை வைக்கிறாங்க. ஏன் இன்டர்வியூன்னு ஒரு காரியத்தை வைக்கிறாங்க? சும்மா இது சாதாரண ஆட்களுக்கு வேலையை கொடுத்துட மாட்டாங்க இல்லைங்களா? ஏன் இன்டர்வியூ வைக்கிறாங்க? அதில் திறமைசாலிகள் கண்டுபிடிக்கிறாங்க. அதில் வந்து இந்த வேலைக்கு இவங்க வந்து தகுதியானவர்களா, இந்த வேலையை செய்ய இவங்க சரியான ஆளா, பொருத்தக்கூடிய ஆட்களாக இன்டர்வியூ வச்சு இதை கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்ச பிற்பாடு அந்த வேலையை கொடுக்குறாங்க. அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், இன்டர்வியூ வைக்கும்போது நம்முடைய அறிவை அந்த இடத்துல செயல்படுத்துகிறோம். அந்த வேலையை செய்யக்கூடிய யுக்தி நம்மள்கிட்ட இருக்குதா, யோசனை இருக்குதா, வழிகள் இருக்குதா, எல்லாவற்றையும் அந்த இன்டர்வியூவில் நம்ம கொண்டு வருகின்றோம். அப்போ பணத்தை கொடுக்கும்போது என்ன பண்ணுறோம், என்னத்தை காமிக்கிறோம்னா, நல்லா கவனிங்க, பணத்தை கொடுக்கும்போது ஆண்டவரே என்னுடைய அறிவையே நான் உம்மிடத்தில் வந்து கொடுக்கிறேன் என்பதற்கு அடையாளம். கவனமாக கேளுங்க. சும்மா நீங்கள் ஏதோ பணத்தை போடுறீங்க, ஏதோ நோட்டுகளை போடுறீங்க நினச்சிடாதீங்க. இதுவரை நீங்கள் அப்படி நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்னையிலேருந்து உங்கள் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். நீங்கள் ஏதோ உங்கள் நோட்டு, உங்கள் பணம் கையில் வச்சுக்கிற இப்போ ரூபா நோட்டை கொண்டு வந்து போடுறீங்கன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்களா? கிடையாது. நல்லா கவனிக்கணும். ஒவ்வொரு டைம் நீங்கள் பணத்தை தேவனுடைய சமூகத்தில் வந்து காணிக்கை மற்றும் தசம பாகத்தில் கொடுக்கும்போது நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், உங்களுடைய அறிவை கொண்டு வந்து நீங்கள் போடுறீங்க. ஆண்டவரே இந்த அறிவு நீங்கள் தந்தது, இந்த அறிவு உங்கள்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டது, இந்த ஞானம், புத்தி, அறிவு இதெல்லாம் நீங்கள் கொடுத்தது கர்த்தாவே. நீங்கள் கொடுத்தது உங்களுடைய சமூகத்தில் இப்போ நான் என்ன பண்ணுறேன், நீங்கள் கொடுத்த அறிவு தாளந்தை இப்போ பணமாக்கி உங்களுடைய சமூகத்தில் கொண்டு வந்து போடுகிறேன். நம்ம பணத்தை காணிக்கையாக தசமமாக கொண்டு வரும்போது நம்ம உள்ளம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால், இது என்னுடைய பணம் அல்ல, தேவன் எனக்கு கொடுத்த அறிவையும் யோசனைகளையும் ஐடியாக்களையும் பயன்படுத்தி, தேவன் கொடுத்த காரியத்தை பயன்படுத்தி இதை சம்பாதித்தேன், அதை கொண்டு வந்து தேவ சமூகத்தில். தாவீது சொல்றார் இல்லையா, உம்முடைய கரத்தில் வாங்கி உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் கர்த்தாவே. எவ்வளோ பெரிய ஒரு வார்த்தை பேசுகிறாரு பாருங்க. நம்ம கொடுக்கும்போது என்ன நல்லா புரிஞ்சுக்கணும். நீ சும்மா பணம் ரூபா நோட்டுன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா? கிடையாது. ரூபா நோட்டு சும்மா ஏதோ வெறும் தாளை போடல, உங்கள் அறிவை போடுகிறீர்களா. ஆகவே தான் இந்த பணம் என்று சொல்லக்கூடிய விதை விலையேற பெற்ற விதை. ரெண்டாவது, இந்த பணத்தை சம்பாதிக்கும் போது ரெண்டாவது ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அநேகருடைய தயவு, ஒத்தாசைகள் எல்லாம் நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆட்களாக இருக்கிறீர்கள். சும்மா வருங்க, வேலை செய்யும் போது ஏதோ நீங்கள் ஏதோ தனியாக பண்ணிட முடியாது. நீங்கள் வேலை செய்யும்போது அநேகருடைய ஒத்துழைப்பு, அநேகருடைய வழிநடத்துதல், அநேகருடைய காரியங்கள், உதவிகள் நமக்கு தேவைப்படுகின்றது, உறவுகள் தேவைப்படுது இல்லைங்களா? எந்த ஒரு வேலையுமே பார்த்தீங்கன்னா தனியாக பண்ணுற ஒரு காரியம் கிடையாது. தனியாக பண்ணி சம்பாதிக்கவும் முடியாது. ஏன்னா லிங்க், ஒவ்வொரு பிஸ்னஸ் செய்கிறாங்கன்னா சும்மா தனியாக இருந்து டக்கு டக்குன்னு அப்படியே நம்மள்கிட்ட வர்றது கிடையாது. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் ரிலேஷன்ஷிப், அந்த உறவுகள் யார் யார்கிட்ட போகணும் பாருங்கள். ஒன்றும் இல்லை, ஒரு காரியத்தை சம்பாதிப்போம், ஒரு மெழுகுத்திரி சம்பாதிக்கணும்னா மெழுகுத்திரி வச்சு நாமே கொளுத்திருந்தால் எல்லாம் கரைஞ்சி போயிடும் இல்லைங்களா? அதை என்ன பண்ணுறோம், அதை கொண்டு போய் அதை முதல்ல தயாரிக்கிறோம். தயாரித்த பிற்பாடு அதை பெரிய முதலாளிகளை போய் கொண்டு போகிறோம். முதலாளிகள் என்ன பண்ணுறாங்கன்னா அநேக சிறு தொழில் பண்ணுறவங்கள்ட்ட அனுப்புகிறாங்க, பல கடைகளுக்கு அனுப்புகிறாங்க. அப்போ இது வந்து உறவுகள், சில ரிலேஷன்ஷிப் தேவைப்படுகின்றது. அப்போ இந்த தொழில் பண்ணும்போது ஏதோ இல்லை, சில உறவுகள் மூலமாக நாம் பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கின்றோம். அப்போ இந்த பணத்தை கொண்டு வந்து கொடுக்கும்போது நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே எனக்குள்ளே இருக்கிற சிறந்த உறவுகளை எல்லாம், இந்த கனெக்ஷன் எல்லாம் நீர் தான் எனக்கு உண்டு பண்ணினீர் என்பதை காண்பிப்பதின் செயலாக இதை கொண்டு வந்து கொடுக்குறோம். நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த சோம்பாங்க காணிக்கை கொடுக்கும்போதெல்லாம் ஏதோ சும்மா ஏதோ ரூபா நோட்டு கிடையாதுங்க. அதில் உங்கள் அறிவை பார்க்க முடியும். அதில் வந்து கடவுள் உங்களுக்காக ஏற்படுத்தின உறவுகள், தேவன் உங்களுக்காக ஏற்படுத்தின ஒத்துழைப்புகள், மக்கள் உங்களுக்கு செய்த உதவிகள் எல்லாவற்றையும் அந்த பணம் பிரதிபலிக்கக்கூடியதாக இருப்பதனால தான் தேவன் நமக்கு அந்த பணத்தை ஒரு விலையேற பெற்ற ஒரு விதையாக கொடுத்திருக்கிறார். மூன்றாவது, இந்த பணம் வெறும் ரூபா நோட்டா நீங்கள் பார்க்க, இனிமேல் நீங்கள் தசம பாகம் காணிக்க போகும்போது இந்த பணத்தை வந்து ஏதோ வெறும் ரூபா நோட்டாக பார்க்காதீங்க, உங்கள் அறிவாக, உங்களுடைய ஒத்துழைப்பாக, உறவுகளாக பார்க்க வேண்டும். மூன்றாவதாக, பணம் சம்பாதிக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்முடைய நாட்களின் முக்கியமான நேரத்தை வேலையில் செலவு பண்ணுகிறோம். சில பேர் 8 மணி நேரம் வேலைக்கு போகிறாங்க, சில பேர் 10 மணி நேரம் வேலைக்கு போகிறாங்க, சில பேர் 12 மணி நேரம் வேலைக்கு போகிறாங்க, சில பேர் நைட் அண்ட் பகல் பார்க்காமலாம், இரவு பகல் பார்க்காமலாம் வேலை செய்கிறோம். சில பேர் 24 ஹவர்ஸ் வேலை செய்கிறவங்களா இருக்கிறாங்க. கொஞ்சம் அப்படியே தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் அப்படி வேலை செய்கிறவங்களாம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க பாருங்கள்.
அப்போ என்ன காமிக்கிறோம்? அந்த பணத்தை சம்பாதிக்கும் போது என்ன நடக்குதுன்னா, நம்முடைய வாழ்க்கையின் முக்கியமான நேரத்தை அதிலே செலவீடு பண்ணுகின்றோம். அப்போ தேவன்கிட்ட பணம் தசமபாகம் கொடுக்கும் போதெல்லாம் என்னத்தை காமிக்கிறோம்? ஆண்டவரே, திஸ் இஸ் நாட் ஒரு நோட்டு ஆண்டவரே, இது ஏதோ பணம், ஏதோ சும்மா ஏதோ பேப்பர் கிடையாது ஆண்டவரே, இது என்னுடைய டைம், என் நேரங்கள், என் வாழ்க்கையின் முக்கியமான நேரத்தில் இதில் செலவு பண்ணியிருக்கிறேன் ஆண்டவரே. அப்போ நீங்கள் பணத்தையும் தசமபாகத்தையும் கொண்டு வந்து, காணிக்கை தசமபாகத்தை கொண்டு வந்து கொடுக்கும்போது என்னத்தை காமிக்கிறீங்கன்னா, ஆண்டவரே இதில் என்னுடைய நேரங்கள் எல்லாம் அடக்கப்பட்டிருக்கு. திரும்ப சொல்கிறேன், ஏதோ வெறும் ரூபா நோட்டை கொண்டு வந்து கொடுக்குறீங்க, நீங்கள் ஏதோ அந்த மாதிரி நினச்சிட்டு இருப்பீங்க. இனிமேல் அப்படி நினைக்காதீங்க. இதெல்லாம் எவ்வளோ உங்களுடைய நேரங்கள் செலவு பண்ணப்பட்டிருக்கிறது இல்லைங்களா? ஏராளமான நேரங்களை செலவு செஞ்சுருக்கிறீங்க, சும்மா கிடையாது. அப்போ தேவன்கிட்ட சோம கொண்டு வந்து கொடுக்கும்போது, ஆண்டவரே இந்த நேரத்தை நீங்கள் கொடுத்தது ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் வாங்கி உங்கள்கிட்ட கொடுக்கின்றேன் என்பது. நான்காவதாக, பணம் சம்பாதிப்பதற்கு நம்முடைய எல்லா ஆரோக்கியத்தையும் நம்முடைய சரீர பலனையும் பயன்படுத்துகின்றோம். ஃபஸ்ட்டு மைண்டை பயன்படுத்துகிறோம் சொன்னோம், அறிவு இதெல்லாம் சொன்னோம் இல்லையா? இப்போ நான்காவது என்னென்னா, இந்த பணம் சம்பாதிப்பது நம்முடைய சரீர ஆரோக்கியம் மற்றும் பலனை நாம் பயன்படுத்துகின்றோம். இங்கே இருக்கிற எல்லாரும் அப்படி தான் இல்லைங்களா? அவங்க எவ்வளோ சில சரீரம் ஒத்துழைக்க மாட்டேன்து, ஆனாலும் சரீர பலத்தால் பல காரியத்தை பண்ண ஆரம்பிக்கின்றோம். அப்போ தேவனுடைய சமூகத்தில் பணத்தையும் தசமபாகத்தெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கும்போது என்ன சொல்கிறீங்கன்னா, ஆண்டவரே உம்முடைய நீர் எனக்கு கொடுத்த சரீர பலத்தை உம்முடைய சமூகத்தில் கொடுக்கின்றேன். ஆகவே தான் திரும்ப சொல்கிறேன், தசமபாகம் காணிக்கைன்னு சொல்லி வெறும் ரூபா நோட்டு கிடையாது. அந்த ரூபா நோட்டில் உங்களையே நீங்கள் பிரதிபலிக்கிறீர்கள். ஆமென். இந்த பணம், நீங்கள் கொடுக்கின்ற பணம் சும்மா ஏதோ சாதாரண நோட்டு நினைக்காதீங்க. அந்த பணம் அதான் நீங்கள், இந்த பணம் தான் நான். இந்த பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறேன்னா சும்மா ஏதோ வரல பாருங்கள். அந்த பணத்துக்காக இந்த 4 காரியம் உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்குது, அதை கொண்டு வந்து போடுறீங்க, அதை கொண்டு வந்து விதைக்கிறீர்கள். இன்னும் சொல்ல போனால், அந்த ஆண்டவரே இந்த பணத்தில் இது ரூபா நோட்டில் அதில் நானே இருக்கிறேன் ஆண்டவரே, இதை கொண்டு வந்து போடும்போது என்ன சொல்கிறேன்? ஆண்டவரே என்னையே நான் கொடுக்கின்றேன், என்னையே நான் அர்ப்பணிக்கின்றேன், என்னையே உங்களுடைய சமூகத்திலே பலியாக ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பணத்தை கொண்டு வந்து கொடுக்கும்போது நீங்கள் என்னத்தை பிரதிபலிக்கிறீர்கள்? திரும்ப சொல்கிறேன், வெறும் ரூபா நோட்டை கொடுக்கலைங்க, உங்களை நீங்களே பிரதிபலிக்கிறீர்கள். பாருங்கள், நம்ம இங்கே பாட்டு பாடும்போது இங்கேயும் பாருங்கள், இந்த 4 காரியத்தை பயன்படுத்துகிறோம். நம்முடைய அறிவு, யுக்தி, பல காரியத்தெல்லாம் பயன்படுத்துகிறோம். அப்போ நம்ம சொல்கிறோம் பாருங்கள், ஆண்டவர் ஆராதிக்கும் போது பண்ணுறோம், பிரசவத்தை கேட்கும்போது பண்ணுறோம், கர்த்தரை துதிக்கும் போது பண்ணுறோம், எல்லாமே நம்மை வெளிப்படுத்துகிறோம். இதெல்லாம் வெளிப்படுத்தும் போது இன்னொரு காரியத்தை நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த கொடுப்பதின் மூலமாக உங்களை நீங்கள் பிரதிபலித்து காண்புகிறீர்கள். அதுதான் பணம் வந்து ஒரு மிக சிறந்த விதை. ஏன் அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையின் எல்லாவற்றையும் உள்ளடக்கிய காரியம் என்று ஒன்று இருக்கும் என்றால் இந்த பணம். இனிமேல் நீங்கள் போடும்போது எப்படிப்பட்ட மைண்ட் இருக்கணும்? காணிக்கை தசமபாகத்தை எப்படி பாக்கில் எடுத்து வெறும் ரூபா நோட்டாக பார்க்காதீங்க. இதில் உங்களுடைய அறிவை பாருங்கள், அநேக உறவுகளை பாருங்கள், அதில் உங்கள் நேரத்தை பாருங்கள், உங்களுடைய சரீர ஆரோக்கியத்தையும் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த பலனையும் நீங்கள் அதில் பார்க்க ஆரம்பியுங்கள். ஆமென். ஓகே, இந்த தசமபாகத்தை குறித்து நிப்பாட்டலான்னு பார்த்தா நிப்பாட்ட முடியல. இன்னொரு காரியத்தை கொஞ்சம் உள்ளே போயிட்டு நம்ம வருவோம் பாருங்கள், எடுத்து படிப்போம். ஆதியாகமம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். இந்த இடத்துல பல தடவை இந்த இடத்துக்கு நம்ம போயிட்டு வரோம். பல தடவை போனாலும் புதிய காரியத்தை தான் இங்கேருந்து நம்ம பேசுகிறோம், பேசுகிறது கிடையாது. புது விஷயங்களை தான் இங்கேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், எடுத்து பேசுகிறோம் வந்து. அதனால் இங்கேயும் என்ன பண்ணுவோம், இங்கேருந்து பல விஷயங்களை விட்ட விஷயங்கள் பல காரியத்தை இன்றைக்கு நம்ம தொடருவோம். 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம் படிக்கிறேன். அவன் கெதர்லாகோமேரையும் அவனோடு இருந்த ராஜாக்களை முறியடித்து திரும்பி வருகிற போது சோதோமின் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கு என்னும் சாவை பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியன் இருந்த சாலமின் ராஜாவாகிய மெல்கிசதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியும் உடையவராகி உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். கவனமாக கேளுங்க. இதில் வந்து நம்ம முன்னாடி பேசும்போது என்ன சொன்னோன்னா, வேதத்தில் முதல் தசம பாகம் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இந்த இடத்துல தான் வருது. ஆனால் இந்த இடத்துல வருது என்று சொல்கிறதுனா மற்ற இடத்துல வரலையா? மற்ற இடத்துல மறைமுகமாக ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் மறைமுகமாக சொல்லப்பட்ட விஷயத்தை எடுத்து பேசணும். வந்து பிற்பாடு அது அவருடைய முற்பிதாக்கள், அதை முன்னாடி இருந்த சந்ததிகள் எல்லாம் அந்த தசம பாகம் கொடுக்கின்ற பழக்கம் உடையவர்களாக இருந்தபடியினாலே தான் இங்கே ஆபிரகாம் உடனே
யார்ட்டையும் கேட்காம இதை குறித்து வந்து கொடுக்கலாமா வேணாமா அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம வந்து பல குழப்பவாதிகள் இருக்கிற மாதிரிலாம் குழம்பிக்கலாம் இல்லை, கரெக்டாக டக்குன்னு எடுத்து கொடுக்க ஆரம்பிக்கிறார். இந்த இடத்துல பாருங்கள், எப்போதும் சொல்லிக்கிறேன் ஃபர்ஸ்ட் மென்ஷன் தியரி என்று சொல்லும்போது அந்த இடத்துல தான் பாருங்கள் அந்த கொடுக்கின்ற விதங்களெல்லாம் போடப்பட்டிருக்குது. இந்த பாருங்கள் இந்த ஃபர்ஸ்ட் மென்ஷன் தியரியில் பல விஷயங்கள் சொன்னாலும் சொல்ல விட்ட விஷயத்தை இன்றைக்கி சொல்ல பாருங்கள். ஒரு காரியம் விட்டுட்டேன் வந்து அதை இன்றைக்கி நான் ஃபில் பண்ணுறேன் பாருங்கள். இந்த இடத்துல நடக்கின்ற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த சாலேமின் ராஜா இவர் வந்து ஒரு பெரிய ஒரு டீச்சிங் நடக்குது, ஒரு பிரசங்கம் நடக்குது. இந்த பிரசங்கம் நடந்த பிற்பாடு தசமபாகத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறார். கவனமாக கேளுங்க, 3 காரியங்களை சொல்கிறார். இந்த 19 20 3 விஷயங்கள், 3 விதமான சத்தியத்தை போதிக்கிறார். சத்தியத்தை போதிச்ச பிற்பாடு தான் அடுத்தது தசமபாகம். இவைகள் இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான்னு பார்க்குறோம். 18 19 என்ன, அன்றி உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாக இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசை கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, என்ன ஆசீர்வதிக்கிறாரு? வானத்தையும் பூமியும் உடையவராகி உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. இதில் 2 விஷயம் இருக்குது. முதல் சத்தியம் என்னவென்றால், வானத்தையும் பூமியையும் உடையவர். பாருங்க, உடையவர், முதலாவது உடையவர். கவனிங்க, சொல்லுங்க உடையவர். அதாவது உடையவர் என்றால் பொசஸர், அதாவது சொந்தக்காரர். ஆபிரகாம் வந்து இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கடவுள் அவர் கொடுத்த ஒரு காரியம். இது எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரர் அவர். இவர் ஏதோ சும்மா ஏதோ ஒரு சில காரியத்துக்கு மட்டும் சொந்தக்காரர் கிடையாது, இவர் எல்லாவற்றிற்கும் சொந்தக்காரர் என்பதை நினைவூட்டுகின்றார். வானத்தையும் பூமியையும் உடையவர் ஆகிய தேவன். 2வது காரியம், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். 2வது புரிஞ்சுக்கணும், வானத்தையும் பூமியும் உடையவராகி உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் என்றால் வானத்தையும் பூமியும் உடையவர் மட்டுமல்ல, அந்த வானத்தையும் பூமியும் கிரியேட்டர், மேக்கர், அது சிருஷ்டிக்கிறவர். சும்மா திடீர்னு வானமும் பூமியும் வரல. கவனமாக கேளுங்க, அதெல்லாம் கடவுள் அழகாக உண்டாக்கி வச்சிருக்கிறார், அழகாக நேர்த்தியாக உண்டாக்கி வச்சிருக்கிறார். பாருங்கள், சமீபத்தில் ஒரு யூடியூப் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த சந்திரன் இருக்கிறது எவ்வளவு பெனிஃபிட், இந்த வியாழன் கோள் இருக்கிறது எவ்வளோ பெனிஃபிட்னு ஒன்று நல்ல ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஒருத்தர் போட்டுருந்தார். நான் ரொம்ப நாள் நினச்சேன் சந்திரனை குறித்து ஏதோ கொஞ்சம் தான் நினச்சிட்டு இருந்தா, அந்த மனுஷன் பேசுகிற காரியம் எனக்கே ரொம்ப ஆச்சரியப்பட்டுச்சு. உடனே சந்திரனுக்காக ஆண்டவர் நன்றி சொல்ல ஆரம்பித்தேன். ஆண்டவரே, நல்ல நிலாவை கொடுத்தீங்களா, நல்ல வேலைக்கு நிலாவை கொடுத்தீங்களா ஆண்டவரே. அவர் சொல்கிறார், நிலா மட்டும் இல்லை அப்படின்னா இந்த பூமியானது சுற்ற வேண்டிய சுற்றுதல் வேகத்தில் சுற்றுமா. அவர் சொல்கிறாரு, சமீபத்தில் இந்த கஜா புயல் வேகத்தை காமிச்சு, இதாவது இத்தனை வேகத்தில் சுற்றுனுச்சு. ஆனால் சந்திரன் மட்டும் அங்கே இல்லைன்னா இந்த பூமியானது அதிவேகத்தில் சுற்ற ஆரம்பிக்கும்ன்றார். அதிவேகத்தில் சுற்றுனுச்சுன்னா என்ன நடக்கும்? ஹலோ, யாருமே வாழ்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்களே எவ்வளோ உட்காந்து மெதுவாக வராத வியாதியில் வேகத்தில் சுற்றல, பரபரப்பு வேகத்தில் போகும். இங்கேருந்து வேகத்தில் மெத்தப்படி ஏறி வந்தால் மூச்சு வாங்க ஆரம்பிக்கிறோம். கொஞ்சம் வேகத்தில் பூமி சுற்ற ஆரம்பிச்சிச்சுன்னா என்ன நடக்கும்? ஒரு வியாழன் கோளை பற்றி பேசுகிறாரு பாருங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. வியாழன் கோள் மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் பாருங்கள் பல விண்வெளி கல்கள் சில சமீபத்தோடு சொன்னாங்க, இந்த கல் பூமியை நெருங்கி மோத போகுது, டக்குன்னு பல காரியங்கள் சேதமாகலாம் என்றெல்லாம் ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக நியூஸில் அறிவித்தாங்க. இந்த கல் பூமியை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது, இது பூமியை நெருங்கி விட்டால் மிகப்பெரிய ஆபத்து சந்திக்கும் என்றெல்லாம் சொல்கிறாங்களே. இப்படி வரக்கூடிய பல விண்வெளி கற்களை வியாழன் கோள் தன்னுடைய ஈர்ப்பு சக்தியால் அது கண்ட்ரோல் பண்ணி அது பக்கத்தில் சுத்த வச்சுக்கிறான் பாருங்க எல்லாத்தையுமே. அப்போ தான் நினச்சேன், ஓ ஆண்டவரே, நீர் எவ்வளவு ஞானி. அவரை போல ஞானி இந்த உலகத்தில் எதுவுமே பார்க்க முடியாது இல்லைங்களா? நான் சொல்கிறேன் பாருங்கள், தேவன் கொடுத்த சந்திரனுக்காக நன்றி, தேவன் கொடுத்த வியாழன் கோளுக்காக, புதன் கோளுக்காக, ஒவ்வொரு செவ்வாய் கிரகத்துக்காக. நம்ம எல்லாமே இந்த உலகத்தில் தப்பாக எல்லா காரியத்தையும் சொல்லி வச்சுட்டாங்க பாருங்க, இந்த கிரகம் அந்த கிரகம் இதால் அதால். எல்லா கிரகமும் நல்ல கிரகம்தான். ஆனால் உலகத்தில் இந்த கிரகம் சனி சரியில்லை, செவ்வாய் சரியில்லை, சுக்கிரன் சரியில்லை, புதன் சரியில்லை. எல்லா கோள்களும் நல்ல கோள்கள், நல்ல நல்ல காரியத்தை பூமிக்காக பண்ணிட்டு இருக்குது. நான் சொல்கிறேன், வானத்தில் சுற்றி கொண்டிருக்கிற எல்லா கோள்களும் எனக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறது, உங்களுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கிறது. நன்றி செலுத்தணும். என்னைக்காவது நன்றி நான் பல காரியத்தை நன்றி செலுத்திருக்கிறேன். அந்த யூடியூப்பை பார்த்துக்கும்போது கருத்தை வெளிப்படுத்த, நீ இதுக்கு இனிமேல் தேங்க்ஸ் பண்ணணும்ப்பா அப்படின்னு ஆமேன். இனிமேல் நீங்கள் என்ன பண்ணுங்க,
இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம பூமியை சுற்றிலும் பல கிரகங்கள் சுற்றிக்கிட்டு இருக்குது அதெல்லாம் எல்லாம் பூமிக்கு பாதுகாப்பு கொடுக்கும்படி தேவன் உண்டாக்குன கிரகங்கள் எல்லாமே. அப்போ அதுக்காக நன்றி செலுத்தணும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இதெல்லாம் கடவுள் வச்சு என்னை காப்பாற்றி கொண்டிருக்கிறீரே கர்த்தாவே. அதான் சொன்னார், பகலில் வெயிலாலும் இரவில் நிலவாயிலும் உன்னை சேதப்படுத்த மாட்டாது. நிலவு மட்டும் கிடையாதுங்க, பக்கத்தில் இல்லாத வியாழனும் சேதப்படுத்த மாட்டாது, புதனும் சேதப்படுத்த மாட்டாது, செவ்வாயும் சேதப்படுத்த மாட்டாது, சூரியனும் சேதப்படுத்த முடியாது. பகலில் வெயிலாகலாம் சூரியன், சூரிய கிரகத்தை பற்றி பேசுகிறார். அப்போ எந்த கிரகமும் உங்களை சேதப்படுத்த முடியாது. அப்புறம் இதுக்கு ஜாகுது, உனக்கு இந்த கிரகம் இருக்குது அந்த கிரகம் இருக்குது நீ சொல்லணும். எந்த கிரகமாக இருந்தாலும் நீ கீழே சொல்லணும், ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது. யாரோ சொல்கிறாங்களா இந்த கிரகம் உங்கள் மேலே தலையில் சுற்றிட்டு இருக்குதுங்க? ஆமாம் சுற்றிட்டு தான் இருக்குது, உங்களுக்கு தெரியாதா? உங்கள் மேலே சுற்றுதுங்க. ஆமாம் சுற்றுதுங்க. எனக்கு மட்டும் சின்ன குழந்தைய கேட்டால் கூட சொல்லு, மேலே சுற்றிட்டு தான் இருக்குது அப்படின்னு. ஒன்றும் ஒன்று நல்லா மனசில் பதிய வச்சு, ஒன்றும் என்னை சேதப்படுத்த மாட்டார். அப்போ வானத்தி பூமி உடையவர் மட்டும் இல்லைங்க, வானத்தி பூமி கிரியேட்டர், மேக்கர், சிருஷ்டித்தவர், உண்டாக்கினவர், படைத்தவர். பாருங்க, மெல்கிசேதேக்கு ஏதோ சும்மா ஏதோ அவன் கையில் தசம பாகத்தை சும்மா ஏதோ வந்தார், தசம பாகத்தை வாங்க அப்படி கிடையாது. நான் கூட பாருங்க, இது சும்மா தசம பாகத்தை வாங்கிட்டு போகல. ஒவ்வொரு நேரம் ஒரு மணி நேரம் டீச் பண்ண பிற்பாடு தான் டைத்தெல்லாம் கொண்டு வர ஆரம்பிக்கிறோம். எதுக்காக? இந்த உபதேசத்தை நிமித்தமாக கர்த்தர் இப்படிப்பட்டவராக இருக்கிறாரே என்ற வெளிப்பாட்டோடு நீங்கள் டைத்தை கொடுத்து பாருங்க, அதுதான் உங்களுக்கு பெனிஃபிட். இது சும்மா ஏதோ ஒன்றும் சும்மா தசம பாகத்தை போடுறோம், ஒரு லாபமும் கிடையாது. வெளிப்பாடு வேணும். கடவுளை குறித்த இந்த இடம் இந்த இடத்துல தசம பாகத்தை பற்றி போதிக்கும் போது சும்மா ஏதோ தசம பாகத்தை கையில் வாங்கலை. திரும்ப சொல்கிறேன், மெல்கிசேதேக்கு ஏதோ சும்மா ஏதோ தசமம் ஒன்றுமே பண்ணாமல் தசம பாகத்தை வாங்கிட்டு போகல. தசம பாகத்தை வாங்குகிறார் என்றால் அதுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு டீச்சிங்கை ஆபிரகாமுக்கு விதைக்கிறார். உன் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் உடையவர், வானத்தி பூமியும் உடையவர், வானத்தி பூமியும் சிருஷ்டித்தவர் அவர் தான். ஆமென். மூன்றாவது சொல்றாரு, மூன்றாவது வெளிப்பாடு கொடுக்குற, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவன். சொல்லுங்க, உன்னதமான தேவன். ஆமென். உன்னதம் அப்படியே உன்னதமான, மோஸ்ட் ஹை. உன்னதம் என்றால் மோஸ்ட் ஹை, அதுதான் மிகப்பெரிய ஒரு உயர்ந்த ஒரு இடம். உன்னதமான தேவன் உன் கையில், உன் சத்துருக்களை எல்லாம் உன் கையில் ஒப்பு கொடுத்தவர். நான் சொல்கிறேன், இந்த பூமியில் சத்துரு என்று சொன்னால் பல தீமையான காரியங்கள், பிற்போக்கான காரியங்கள், நமக்கு விரோதமாக பல காரியங்கள் செயல்பட்டு இருக்குது. கர்த்தர் அதெல்லாம் உன் காலில் கொண்டு போடுறவர் பாரு. நீ பயந்துட்டு இருக்காது, நீ கவலைப்பட்டு இருக்காது. எதெல்லாம் உனக்கு எகெயின்ஸ்டா நிற்குதோ, எதெல்லாம் உனக்கு பிரச்சனை நிற்குதோ, அது எல்லாம் வச்சு உன் காலை கீழே கொண்டு வந்து போடுறவர் இவர். இது சொன்ன பிற்பாடு தான் சொன்னான், இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமம் கொடுத்தான். பாருங்க, தசம பாகம் யாருக்கு கொடுக்கணும் அதை பற்றி பேசுகிறார். சும்மா ஏதோ எல்லாத்துக்கும் நீட்டி எடுத்து கொடுத்துடக்கூடாது. பாருங்க, யாருக்கு கொடுக்கணும்? நீங்கள் யார்கிட்ட சத்தியத்தை பெற்றுக்கொள்கிறீங்க, யார்கிட்ட டீச்சிங்கை பெற்றுக்கொள்கிறீங்க, யார்கிட்ட உபதேசத்தை பெற்றுக்கொள்கிறீங்க, யார் உங்களுக்கு கர்த்தரை கொடுத்து ஒரு நல்ல வெளிச்சத்தை கொடுக்குறார் என்பதை புரிஞ்சுக்கணும். சும்மா ஏதோ கண்ணவன் கடையெல்லாம் எடுத்து டைத்தை எடுத்து நீட்டிடக்கூடாது. பாருங்க, யாருக்கு கொடுக்கணும், எவருக்கு கொடுக்கணும்? கடவுளை பற்றி சத்தியத்தை மெல்கிசேதேக்கு போல எலும்பி நின்று கர்த்தரை பற்றி ஒரு நல்ல படத்தை காண்பிக்கிறார்களா, நல்ல காரியத்தை விதைக்கிறாங்களா? ஏன்னா சில இடத்த சொல்கிற, கடவுளை பற்றி தப்பாக காண்பிக்கிற இடம் நிறையா இருக்குது, தப்பாக காமிக்கிற இடமும் நிறையா இருக்குது. சில இடமும் நல்லாவும் காமிப்பாங்க. ஃபஸ்ட்டு 2 வாரம் கடவுள் நல்லா காமிப்பாங்க, அடுத்த 2 வாரம் கடவுளை வச்சு பண்ணுவாங்க. கடவுளை பற்றி தப்பாலாம் போய் போதிக்க ஆரம்பிப்போம். அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கடவுளை தப்பாக போதிக்கிற இடத்துலையும் கொடுத்துடக்கூடாது. கர்த்தரை பற்றி 2 கட்டாலுமே பேசுவாங்க. பாருங்கள், சில சொல்லுவாங்க, பாஸ்ட் நீங்கள் டீச் பண்ணுற மாதிரி தான் டீச் பண்ணுறாங்க. ஆமாம், 2 வாரம் அப்படி நடக்கும். நீங்கள் போன வாரம் ஃபஸ்ட்டு வாரம் செகண்ட் வாரமாக இருக்கும், அடுத்த 3 நாள் போயிருக்க மாட்டீர்களே. 3 நாள் போய் பாருங்கள், கர்த்தரை பற்றி கண்ணாபின்னான்னு பேச ஆரம்பிப்பாங்க, கர்த்தரை பற்றி தப்பாலாம் பேச ஆரம்பிப்பாங்க. வேதனையாக இருக்கும். இதெல்லாம் சும்மா ஏதோ கப்ஸா உள்ளைங்க வாழ்க்கையில் அதெல்லாம் கண்டுபிடிச்சி பேசிக்கிட்டு இருக்கிறவன் அவதான் மெல்கிசேதேக்கு போல பிளஸ் பண்ணுறார், ஆசீர்வதிக்கிறார். நான் கூட அந்த முறை தான் ஃபாலோ பண்ணுறேன். இங்கே ஒவ்வொரு நாளும் உங்களை கரிச்சு கொட்டிட்டு இருக்கல, ஒவ்வொரு நாள் திட்டிகிட்டு இருக்கல, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரம் புல்பெட்டில் ஏறி இன்னும் உங்களை சபிச்சுக்கிட்டு இருக்கல, உங்களுக்கு இப்படி ஆகும் அப்படி ஆகும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கல. என்ன பேசிட்டு இருக்கிறேன்? நீ ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? உன்னதமானவர், வானத்தி பூமியும் உடையவர், வானத்தி பூமியும் சிருஷ்டித்தவர், உன் சத்துருக்களை எல்லாம் உன் கையில் ஒப்பு கொடுத்த தேவன். ஆமென். இந்த 3 சொன்ன பிற்பாடு தசமம் கொடுக்கிறார். அதுதான் பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். இதை அங்கீகரிக்கிறார், இந்த சத்தியத்தை அங்கீகரித்து தசம பாகத்தை கொடுக்குறார். நீங்கள் கூட தசம பாகம் கொடுக்கும் போதெல்லாம் இதை அங்கீகரிக்கணும்.
ஆண்டவரே, நீர் வந்து சாதாரணமான ஆண்டவர் கிடையாது, நீர் அந்த கீழே பாருங்க, அவர் சொல்றாரு பாருங்க. இந்த டீச்சிங்லாம் உள்ளே போனதுனால சுச்சுவேஷன் வரும்போது அந்த டீச்சிங் எப்படி அப்ளை பண்ணுறார் கவனமாக கேட்கணும். நீங்கள் சத்தியத்தை கேட்டு அப்படியே போயிடக்கூடாது, சத்தியத்தை அப்ளை பண்ணணும். எப்படி அப்ளை 23 22 பார்த்தீங்கன்னா 21 படிக்கிறேன் பாருங்க. சோதோமின் ராஜா ஆபிரகாம் நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருள்களை நீ எடுத்துக்கொள்ளும் என்றான். அதற்கு ஆபிரகாம், இங்கே பாரியா, சோதோமின் ராஜாவை பார்த்து, இங்கே பாரு, ஆபிரகாமை ஐஸ்வர்யவானாக்கிறேன் நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டை ஆகிலும் பாதரட்சியின் வாரை ஆகிலும் உமக்கு உண்டானவர்கள் யாதொன்றை ஆகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியையும் உடையவராகிய. இப்போ புரிஞ்சிச்சு. ஏன் எப்படிப்பா இப்படிப்பட்ட வார்த்தையை பேச முடியும்? பாஸ்ட் மெல்கிசேதேக்கு டீச் பண்ணியிருக்கிறார்ல. இப்போ சொல்கிறாரு, இங்கே பாரு, என் தேவையை சாதாரணம் கிடையாது. இது சும்மா வந்து 800 ஸ்கொயர் ஃபீட்டில் வச்சு பரலோகத்தை வச்சு நடத்திட்டு 600 ஸ்கொயர் ஃபீட்லையும் 800 ஸ்கொயர் ஃபீட்லையும் 1200 ஸ்கொயர் ஃபீட்லையும் 2400 ஸ்கொயர் ஃபீட்லையும் பரலோகத்தை வச்சு ரன் பண்ணுற ஒரு ஆண்டவர் கிடையாது. வெளிப்படுத்துகிறார். உன் ஆண்டவர் எப்படி தெரியுமா? வானத்தையும் பூமியும் உடையவர், வானத்துக்கு பூமிக்கு சொந்தக்காரர், அதை படைச்சவர் அவர் தான். அவர் உன்னை விட்டுருவாரா? உன்னை சும்மா விட்டுருவாரா? உன்னை அம்போன்னு விட்டுருவாரா? உன்னை கையேந்த விட்டுருவாரா? உன்னை அப்படியே விட்டுருவாரா? இது வெளிச்சத்தெல்லாம் மெல்கிசேதேக்கிடம் ஆபிரகாம் பெற்ற பிற்பாடு தான் இப்போ சிச்சுவேஷன் சூழ்நிலை என்று வரும்போது சொல்கிறாரு, இங்கே பாரு சோதோமின் ராஜாவே, நீர் என்னைய பணக்காரனாக்குன்னு நீ சொல்லக்கூடாது. ஆகவே வானத்தையும் பூமியும் உடையவராகி உன்னதமான தேவனுக்கு நேராக தன்னுடைய கரங்களை உயர்த்துகிறேன். ஆகதான் கையை உயர்த்தணும், கையை நீட்டக்கூடாது, கையேந்தக்கூடாது. நேரத்தில் கிறிஸ்தவம் கையேந்தி வாழ்கிற ஒரு பொழப்பை நடத்திட்டு இருக்கிறாங்க. நான் சொல்ல, இந்த வெளிப்பாடு பெற்றுக்கொள்ளும் போது நீ கையேந்த மாட்டீங்க, கையை உயர்த்த ஆரம்பிப்பீர்கள். நீங்கள் எப்படி வாழணும்னு ஆசைப்படுறீங்க? நான் சொல்ல, இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் என்னுடைய ஆசை என்ன தெரியுங்களா? கையேந்த கூடாதுங்க, கையை உயர்த்தி வாழணும். ஆமென். கை உயர்த்தி வாழணும். ஆண்டவரே, உன்னதமான தேவனே, நீர்தான்ப்பா என் வாழ்க்கையுடைய அஸ்திபாரம், என்னுடைய வாழ்க்கையின் ஆதாரம், எனக்கு கொடுத்தது எல்லாம் நீங்க. இன்னைக்கு வந்து நான் இப்படி இருக்கிறது காரணமே ஆண்டவரே, எல்லாம் நீங்க கொடுத்தது கருதாவே. எவ்வளோ மைண்ட் செட், எப்படி போய் மெல்கிசேதேக் ஆபிரகாமுடைய மைண்டை செட் பண்ணுறாரு பாருங்க, கர்த்தருக்கு நேராக. அப்போ நம்ம கொடுக்கும் போதெல்லாம் எப்படிப்பட்ட எண்ணம் இருக்கணும்னா, தேவன் வானத்தை பூமி உடையவர், வானத்துக்கு பூமி சொந்தக்காரர், வானத்தை பூமி படைத்தவர், என் சத்துருக்களை எல்லாம் என் கையில் ஒப்பு கொடுத்தவர். அப்படிப்பட்ட தேவன் இதை விசுவாசித்து அவரை நேசித்து இதுக்கெல்லாம் காரணம் அவர்தான் என்பதை அங்கீகரித்து கொடுப்பதுதான் தசம பாகம் என்ற ஒரு காரியம். அப்போ இதை பிரதிபலிக்கின்ற ஒரு செயல் தான் தசம பாகம். ஒவ்வொரு முறையும் நம்ம தசம பாகத்தை கொடுக்கும் போதெல்லாம் இப்படிப்பட்ட எண்ணம் உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆபிரகாமுக்கு எப்படிப்பட்ட எண்ணம் இருந்துச்சோ அந்த எண்ணம். அவள் என்ன, யார் கையில் கொடுக்கணும்? மிகப்பெரிய வெளிப்பாடு என்ன? சத்தியத்தை போதிக்கிற ஆட்கள் கையில் கொடுக்கிறார். இதான் முக்கியமான ஒரு காரியம். சரி, இவ கொடுக்கும்போது இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் சொல்ல விரும்புகிறேன். என்ன, இந்த விஷயத்தையும் நம்ம கரெக்ட் பண்ணணும். ஏன்னா கொடுக்கறது முன்னாடி சில விஷயத்தை நம்ம கரெக்ட் பண்ணாதான் நீங்கள் கொடுக்கறதுக்கு அர்த்தம் இருக்கும். நீங்கள் கொடுக்குற காரியம் பாருங்கள், இங்கே வந்து எல்லா காரியத்தையுமே ஆவியோடும் உண்மையோடும் பண்ண சொல்கிறோம். நீங்கள் ஜபமாக இருக்கட்டும், ஏதோ சும்மா ஏதோ பண்ணிட்டு போகக்கூடாது. கர்த்தரை ஆராதிக்கிறதா இருக்கட்டும், ஏதோ சும்மா ஏதோ இங்கே பண்ணுற, இந்த சபையில் பண்ணுற, இந்த சபையில் மட்டுமல்ல, நீங்கள் வீட்டில் வாழ்கிற வாழ்க்கை கூட எல்லாமே ஆவியும் அதாவது ஆவியோடும் உண்மையோடும் செய்கின்ற ஒரு ஆள்களாக இருக்க வேண்டும். புரியுதுங்களா? ஆக இந்த விஷயத்தையும் நம்ம உங்களுக்கு சொல்லியே ஆகணும். படிப்போம். மத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் போவோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம். இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கத்தில் பிரதானமான ஒரு பகுதி. இந்த இடத்துல இருந்து ஒரு சில விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால், ஏன் இதை சொல்ல போகிறேன் அப்படின்னா, இன்றைக்கி சபைகளிலே வந்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வேத பகுதி இருக்கும் என்றால் இந்த பகுதி தவறாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். ஆகவே இன்னிலிருந்து நீங்கள் சரியாவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஒரு மலை பிரசவத்தில் இதெல்லாம் பற்றி போதித்தேன். ஆனாலும் இன்றைக்கி இது தேவைப்படுறதுனால, உள்ளத்தில் ஏவப்படுறதுனால இந்த பகுதியை நம்ம டச் பண்ணுவோம். 1ஆம் வசனம், மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. என்ன போடப்பட்டிருக்கு? தர்மம் செய்யும் போது. சொல்லுங்க, தர்மம். சொல்லுங்க, தர்மம். எதை பற்றி பேசுறாரு? தர்மம் செய்வதை பற்றி பேசுறாரு. ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கணும். எதை பற்றி பேசுறாரு இயேசு? இதை எந்த பின்னணியை பார்க்கணும்? தர்மம் செய்வதை பற்றி பேசுகிறார். பாருங்கள், இந்த பைபிளில் இருக்கிற இன்னொரு விசேஷம் என்னென்னா, தமிழ் பைபிளில் கூட தலைப்பு கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த பைபிளில் தலைப்பு கொடுத்துருப்பாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 3 தலைப்பு 4 தலைப்புலாம் கொடுத்து வச்சுருப்பாங்க. அது படிக்கிறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். சரி, இந்த இடத்துல கூட பாருங்கள், தர்மத்தை பற்றி பேசுகிறாரு. ஆகையால் 2ஆம் வசனம், ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது
மனுஷரால் புகழப்படுவதற்கும் மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே அவர்கள் தங்கள் பலனை அடைந்து திருந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவுது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாக பலன் அளிப்பார். கவனிங்க, இது தர்மம் செய்யும் போது நடக்கிற ஒரு காரியம். இது கொடுத்தலில் வரக்கூடிய ஒரு காரியம். பாருங்க, கொடுக்கறதுல பாருங்க பல விஷயங்கள் இருக்குது. ஏழைகளுக்கு கொடுக்கறது என்கின்ற ஒரு காரியம் இருக்குது. இன்னொன்று கர்த்தருக்கு கொடுக்குற ஒரு காரியம். ரெண்டு விஷயத்தை நம்ம போட்டு குழப்பி கொள்ளக்கூடாது. கடவுளுக்கு கொடுக்கறது, கர்த்தருக்கு கொடுக்கறது என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏழைகளுக்கு கொடுப்பது என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது ரெண்டுத்தையும் பேசி ரெண்டுத்தையும் மிங்கிள் பண்ணி ரெண்டுத்தையும் ஜாயின்ட் பண்ணக்கூடாது. கடவுளுக்கு கொடுக்குறதையும் ஏழைகளுக்கு கொடுக்குறதையும் ஒன்று சேர்ந்து அப்படி நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, போய்விடக்கூடாது. அப்போ இங்கே நடக்கிற ஒரு விஷயம் என்னென்னா தர்மம் கொடுக்குற விஷயங்கள். அப்போ பாருங்கள், இந்த சுவிசேஷத்துக்காக கொடுக்குன்ற ஒரு விஷயம்னு ஒன்று இருக்குது. பாருங்கள், ஏழைகளுக்கு கொடுக்கறது, தசமபாகம் என்று சொல்லக்கூடியது, கர்த்தருக்கு கொடுக்கறது இருக்குது. அப்புறம் சுவிசேஷத்திற்கு கொடுக்கின்ற ஒரு காரியம் என்று இருக்கிறது. ஆகவே பைபிளில் சொல்லப்படுறது கொடுக்குற விஷயங்கள் பற்றி பேசும்போது எந்த வசனம் எதுக்காக பேசப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளணும். நல்லா கவனிங்க, கொடுத்தலை பற்றி வேத புத்தகம் பல இடங்களில் போதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த கொடுத்தல் யாருக்கு கொடுக்கிறது, இந்த வசனம் யாருக்கு கொடுக்கிறது, அந்த வசனம் யாருக்கு கொடுக்கறது பற்றி பேசப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது புரியாததுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், கொடுக்குற விதத்தை கொஞ்சம் மாற்றி பண்ணிட்டு இருக்கிறோம். என்ன சொல்கிறாருன்னா, இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா இந்த 6ஆம் அதிகாரமே ஸ்பெஷலாக இதை பற்றி பேசப்படும். 3 காரியத்தை பற்றி பேசுகிறார். ஃபஸ்ட்டு தான தர்மம், 2வது ஜெபம், 3வது உபவாசம். இந்த 3 காரியத்தையுமே என்ன சொல்கிறாரு, 3 காரியத்தையும் நீங்கள் விலைக்கு பார்த்தீங்கன்னா மனுஷர் காண வேண்டும் என்று 3 செய்யக்கூடாதுன்றார். ஹலோ, என்னது? தான தர்மம், ஜபம், உபவாசம். சொல்லுங்க, தான தர்மம், ஜபம், உபவாசம் 3 முக்கியமா? ஆமாம், நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை, நல்லா புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் இருக்குது. ஏசு கிறிஸ்து இதெல்லாம் அந்த பக்கம் டச் பண்ணியிருக்க மாட்டார். இல்லைப்பா இதெல்லாம் இது இல்லைப்பா, இதில் இந்த கிறிஸ்துவ உபதேசத்தில் இதெல்லாம் வர சொல்லி ஸ்கிப் பண்ணி போகல. இதெல்லாம் இருக்குது. ஜபமும் இருக்குது, உபவாசமும் இருக்குது. என்ன சொல்கிறாரு, இது 3 எப்படி பண்ணணும், எப்படி செய்யணும்? 3 முக்கியமான ஒரு காரியம் சொல்கிறாரு, மனுஷர் காண வேண்டும் என்று. முக்கியமான ஒரு காரியம், புரியுதுங்களா? மனுஷர் பார்க்க வேண்டும் என்று தர்மத்தையும் பண்ணக்கூடாது, மனுஷர் பார்க்க வேண்டும் என்று ஜபத்தையும் பண்ணக்கூடாது, மனுஷர் காண வேண்டும் என்று உபவாசத்தையும் செய்யக்கூடாது என்பதுதான் இயேசுவினுடைய பிரதானமான ஒரு கருத்தாக இருக்கிறது. 3 முக்கியம். சரி, இப்போ நம்ம எதை பேசுவோம், தான தர்மத்தை பற்றி பேசுகிறோம். கொஞ்சம் இதில் கவனம் செலுத்தணும். இப்போ தான தர்மத்தை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா காணிக்கையோடு ஒப்பிட்டு பேச ஆரம்பித்தாங்க. கவனமாக கேளுங்க, இந்த வசனத்தை தப்பாக புரிஞ்சுக்கிட்டதுனால இதை கொண்டு போய் காணிக்கையோட லிங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதை கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆகவே தான் இந்த வசனம் எதுக்கும் சொல்லப்பட்டதுன்னு புரியாதனால தான் அன்றைக்கு நேரத்தில் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. சின்ன வயசில் என்ன சொன்னாங்க, பிரதர் தம்பி நீலாம் காணிக்கை கொண்டு வரும்போது யாருக்கும் காணிக்கை தெரியக்கூடாது, அதனால் நீ என்ன பண்ண, மடக்கி கசக்கி சில பேர்லாம் காணிக்கை பெட்டி ஒரு பட்டு அப்படியே அழகாக அந்த பால் த்ரோ பண்ணுற மாதிரிலாம் காணிக்கை அப்படி த்ரோ பண்ணதை பார்த்துருக்கிறேன். இந்த சின்ன வயசில் என்ன சொல்லுவாங்க, காணிக்கை நீ கொடுக்குறது யாருக்கும் தெரியக்கூடாது. ரொம்ப நாளாகவே கிறிஸ்தவ சபையில் பல சத்தியத்தை போதிக்கும் போது எனக்கு அப்போல்லாம் புரியல, பின்னாடி தான் புரிஞ்சுது. ஏன் நகை போடக்கூடாதுன்னாங்க, ஏன் சபையில் இது செய்யக்கூடாதுன்னாங்க, அது செய்யக்கூடாதுன்னாங்க, இது காணிக்கை கூட ஏன் மறைச்சி போடுங்கன்னாங்கம்மா. இல்லை மறைச்சி கொஞ்சம் கொடுத்தா மக்கள் பார்த்துவாங்கன்றதுக்கு நம்ம சில பேர் போடுறது குறைவாக இருக்கும் பாருங்க. ஐயோ, குறைவாக இருக்கிறதுக்கு, அதாவது நிறையா போடுறவங்க அவங்க பார்த்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது, அவங்க நிறையா போடுறாங்கன்னு தெரியும். கம்மியாக போடுறவங்க, உங்களுக்கு புரியுதுங்களா சொல்ல வரேன்னு? ரொம்ப நாளாக என்ன செய்யுது, ஏன் மறைச்சி போட ஆரம்பித்தாங்கன்னா கிறிஸ்தவ இது ஏன் ஒரு பெரிய காரியமாக கொண்டு வர ஆரம்பித்தாங்கன்னா, இவ போடுறது கொஞ்சம் கையில் கொண்டு வராமல் இருப்பாங்க, ஏதோ கம்மியாக இருக்கும், அதனால இதை மறைச்சி போடணுன்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, அதை சுருட்டி மடக்கி சில பேர்லாம் அது இத்தினோண்டு ஆக்கிலாம் போடுவாங்க பாருங்க. சிலதை காணிக்கணுமா அதை பிரித்து சிலதில் அயன்லாம் பண்ணணும். சில நேரத்தில் நடந்திருக்குது, 2 3 அயன்லாம் பண்ணியிருக்கிறேன். ஏன் அப்போ கடையில் போய் கொடுத்த திட்டுவான்ல என்ன இவ்வளோ பெரிய ஆளாக இவ்வளோ கசக்கி பண்ணி என் வாயில் மின்னு இதை கொண்டு வந்துருக்கியா, என்ன பண்ணுறது? கேட்பானா கேட்காம அவ்வளோ மடக்கமான என்ன பண்ணுவான், யோசிப்பான். வாயில் ஏதோ ஒரு காசத்தையும் மின்னு அப்புறம் ஏதோ கசையை கொடுக்குறாரு, எனக்கு நினைக்க மாட்டான். நாளைக்கு கவனமாக கேளுங்க, தர்மம் செய்வதற்கு மட்டும்தான் இதை பற்றி பேசுகிறார். இந்த இடத்துல காணிக்கையை பற்றி பேசப்படவில்லை.
நீ திரும்ப இதை 10 தடவை 20 தடவை 30 தடவை படித்தாலும் இந்த இதனுடைய பின்னணி என்ன, இதனுடைய வசனம் 4 வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது காணிக்கை பற்றி பேசுறதுதா? நீ படித்து சொல்லு. இந்த 4 வசனத்திலே காணிக்கை என்ற ஒரு வார்த்தை வருதா? நீயோ காணிக்கை கொடுக்கும் போது என்று வருதா, இல்லை நீயோ தர்மம் பண்ணும் போதுன்னு வருதா? ஹலோ, என்ன வருது? படிச்சிங்களே, காணிக்கை வந்திருக்குதா, தர்மம்னு வந்திருக்குதா? தானம் தர்மம் பண்ணும்போது, நீயோ தர்மம் பண்ணும் போது, தர்மம் செய்யும் போது. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், தர்மத்தை காணிக்கையோடு இணைக்க கூடாது. அப்ப ஏழைகளுக்கு கொடுப்பது வேறு, தேவனுக்கு கொடுப்பது வேறு, கர்த்தருக்கு கொடுப்பது வேறு, இறைவனுக்கு கொடுப்பது என்பது வேறு வந்து. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னும் சொல்ல போனா, தசமபாக காணிக்கை கொடுக்கும் போதெல்லாம் மறைச்சு கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பப்ளிக்காவே கொடுக்கலாம், பார்க்கும்படியாவே கொடுக்கலாம். என்ன பாஸ்டர் இப்படி சொல்றீங்க? ஆமா, ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, நான் சும்மா ஏதோ கப்சா உள்ளீங்க, பைபிள்ல இருந்து பேசுறேன். ஓகேங்களா? எங்க இருந்து பேசுறேன்? பைபிள்ல இருந்து பேசுறேன். பாருங்க, இந்த தசமபாகம் என்ற ஒரு காரியம் இருக்கும்போது மோசஸ் இதை வந்து சபையில் வந்து ஒரு பிரமாணமாகவே அறிவிக்க ஆரம்பித்தார். இதை கண்டிப்பாக பண்ணணும். அதாவது முன்னாடி தசமபாகம் கொடுத்துட்டு இருந்தாங்க, அந்த கொடுக்குற முறையை கரெக்டாக என்ன பண்ணார்? மோசஸ் ஆலயத்துக்கு வரும்போது இப்படிலாம் எப்படி கொண்டு வரணும், எப்படி கொண்டு வந்தாங்க தசமபாகத்தை எல்லாம்? ஹலோ, எங்க எப்படிங்க கொண்டு வந்தாங்க தசமபாக காணிக்கைலாம்? எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு காணிக்கை தசமபாகத்தை கொண்டு வரும்போதெல்லாம் எப்படி கொண்டு வந்தார்கள்? எங்க நான் சொல்றேன், இன்னைக்கு காசை கண்ட அப்படின்னு கசக்குறீங்களா? மாட்டை கசக்கி அந்த மாதிரி ஒரு கையில் பிடியில் கொண்டு வந்து, ஹலோ, கொண்டு வர மாட்டை கொண்டு வர முடியுமா, இல்லை ஆட்டை கொண்டு வர முடியுமா, இல்லை வாழைத்தார ஏதாவது மேஜிக் பண்ணாதான் முடியும். மற்றபடி மேஜிக் பண்ற ரிஸ்க் வந்து வாழைத்தார கொண்டு வரவங்க, எங்க நிலத்தில் விளைந்த முதற்கனி வாழைத்தார கொண்டு வரேன்னு சொல்றவங்க யாராவது மறைச்சு கொண்டு வர முடியுமா? எப்படி கொண்டு வந்தாங்க? வெளியரங்கமா கொண்டு வந்தாங்க. கவனமாக கேளுங்க. இந்த இடத்துல சொல்லப்பட்ட டாபிக் என்ன? தர்மம். தர்மம் பண்ணும்போது மட்டும்தான் சீக்கிரட்டா பண்ணு அப்படின்றார், ரகசியமா பண்ணுன்றார். இது எல்லாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் கிடையாதுன்றார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறது? கிறிஸ்தவ சமுதாயம் என்ன பண்ணுச்சுன்னா, இதை தான் பாருங்க பெருசாக காமிச்சு தேவனுக்கு செய்கிறதெல்லாம் அதெல்லாம் மறைச்சி போடுப்பா. பாருங்க, சில சபைகளில் பாருங்க லைனில் நிற்பாங்க, அப்படி தூக்கிட்டு அப்படியே வரிசையாக நிற்பாங்க. சில கோயிலெலாம் பார்த்துருக்குறேன், காணிக்கை வச்சுட்டு நிற்பாங்க. பார்த்துருக்கீங்க? நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்களா? ஒரு டைம் சபையில் கூட கேட்டாங்க, பாஸ்டர் அந்த மாதிரி பண்ணலாமா? தாராளமாக பண்ணுங்க. இல்லைங்க பாஸ்டர், கொண்டு வந்து அப்படியே கொண்டு வந்து கொடுக்கலாம், தாராளமாக கொடுங்க, தப்பே கிடையாது. அதெல்லாம் வந்து இது ஏன் தப்புன்னு சொல்கிறது கிடையாது. கொண்டு வந்து கொடுக்குறீங்களா? கொண்டு வந்து கொடுங்க. கவனமாக கேளுங்க. எதை மறைக்கணும்? தர்மம் பண்ணுறதை மறைக்கும். எதை மறைக்கக்கூடாது? காணிக்கை போடுறத மறைக்கக்கூடாது. ஏன்னா அப்போ தான் நீங்கள் ஆசீர்வதிக்கப்போ உங்களுக்கு தெரியும் இவ்வளவு உங்களை ஆசீர்வதித்தார் என்பதை மற்றவர்களும் பார்ப்பாங்க. நீங்கள் எதுவும் சும்மா கொண்டு வந்து போடலைங்க, கடவுள் உங்களை ஆசீர்வாதத்தில் எடுத்து போடுறீங்க. நீங்கள் போடும்போது இவ்வளோ கொடுக்கணும், மற்றவங்க பார்த்து என்னை வந்து பெருமையிலும் இல்லை. அந்த அந்த தாட்டுக்கு நீங்கள் எதுக்கு போகிறீங்க? இல்லைங்க, இதை கொடுக்கும்போது கர்த்தர் வந்து சொல்கிறேன் பாருங்க, சில வசனத்தை காமிக்கிற, அப்போ தான் உங்களுக்கு புரியும். பாருங்கள், பைபிளில் பார்த்தீங்கன்னா தாவீது என்ற ஒரு அரசன் கொடுத்ததையும் போடப்பட்டிருக்குது, அவர் எவ்வளோ கொடுத்தார் என்பதும் பைபிள் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ரகசியமாக கொடுப்பது என்பது ஏழைகளுக்கு கொடுப்பதை பற்றி வேதம் போதிக்குது. மறைமுகமாக யாரு கொடுக்க சொல்லி ஏழைகளுக்கு கொடுப்பதை பற்றி போதிக்கிறது. ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது? நீங்கள் அதான் போட்டால் பிடிச்சி இங்கே பாருங்கள், சில பேர் அன்னதானம் வழங்குறாங்க. சில இடத்துல இவ்வளோ பேருக்கு அன்னதானம் வழங்குறாங்க, இந்த ட்ரஸ்ட் மூலமாக இவ்வளோ அன்னதானம் வழங்குறாங்க. சில இதில் பாருங்கள், சில இடத்துல அப்படிலாம் போட்டால் பிடிக்க வேண்டிய அவசியமாக இருக்குது. ஏன்? அரசாங்கத்தில் கேட்குறாங்க, நீ என்ன பண்ணுன, ஏது பண்ணுன, அதுக்கு ரெக்கார்ட் இருக்குதா? உனக்கு வர பணத்தை வந்து பாருங்கள், நம்ம ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இல்லைங்களா, ரிலீஜியஸ் இருக்க சேரிட்டபிளும் பண்ணணும். அப்போ சேரிட்டபிளுக்கு என்ன பண்ணுற, எது செய்கிற அப்படின்றதுக்காகலாம் கேட்குறாங்க. அப்போ நோக்கம் என்ன? கவனமாக கேளுங்க. நோக்கம் என்ன? எல்லாருக்கும் தெரிய வேணும் செய்கிறது கிடையாது, செயல்களை தடுக்க முடியாது. ஆனால் நோக்கங்கள் தேவன் பார்க்குறார். சில நேரத்தில் அப்படி நம்ம பண்ணுற மாதிரி இருந்தாலும் நோக்கம் நமக்கு கரெக்டாக இருக்க வேண்டும். செயல்களை விட செயல்களை யாராலும் தடுக்க முடியாது. ஆனால் நோக்கங்கள் ரொம்ப கர்த்தர் பார்க்கிறாருங்கிற எண்ணத்தோடு நம்ம அந்த காரியங்களை செய்ய வேண்டும்.
புரியுதுங்களா? யாருப்பா நம்ம என்ன சப்ஜெக்ட் என்ன? மனுஷர் பார்க்க வேண்டும் என்று பண்ணாது. அப்புறம் உள்ளத்தில் ஆண்டவரே மனுஷர் பார்க்குறான்னு பண்ணல ஆண்டவரே, இப்படி வார்த்தையை கனம் பண்ணி ஏழைகளுக்கு கொடுக்குறேன், அனாதைகளுக்கு கொடுக்குறேன், விதவைகளுக்கு கனம் பண்ணுறேன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அது ஸ்பெஷல். புரியுதுங்களா? அப்போ என்ன சொல்கிறேன்னா, அப்படி ஒரு செய்கிறாங்களே, அப்போ செஞ்சால் என்ன பாசம் கேட்கலாம். அப்படி செய்யாதேன்னு இப்போ நான் சொல்லலை உங்களுக்கு. ஒரு சில இதில் பார்க்குற மாதிரி சில காரியத்தெல்லாம் செய்கிறீங்க, செய்யக்கூடாதுன்னு சொல்ல வரல. நான் என்ன சொல்கிறேன்னா, அப்படி செய்தாலும் உங்களுக்கு பலன் இல்லை என்று சொல்கிறேன். புரியுதா? நான் சொல்கிறேன் அந்த வார்த்தை புரியுதா? செய்யக்கூடாதா? செய்யக்கூடாதா? செய்யலாமா? பாஸ்டர் இந்த மாதிரிலாம் தெரிகிற மாதிரி செய்யலாமா செய்யக்கூடாது நீங்கள் கேட்டிங்கன்னா செய்யலாம். ஆனால் என்ன ரிசல்ட்னா என்ன சொல்கிறது? அதனால் உனக்கு பலன் இல்லை. அவர் சொல்கிறார் இல்லையா, அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாக உங்களுக்கு இதெல்லாம் பண்ணினா இங்கேயே உங்கள் கணக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்றார். அது பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. இப்போ இங்கேயே அதுக்கான பலன் முடிஞ்சிருச்சு. அப்போ கொடுக்கலாமா? கொடுங்க. எல்லாம் பார்க்கணுமே செய்யலாமா? செய்யுங்க. அதுக்கு பலன் இங்கேயே கிடைச்சிரும். அப்போ தேவனிடத்துலேருந்து உங்களுக்கு பலன் வர வேண்டும் என்றால் அப்படி செய்யக்கூடாது. எதுக்கு? இந்த கொடுக்க தான தர்மம் பண்ணும்போது நீங்கள் பலன் இந்த பூமியில் பெற்றுக்கொள்ளலாம் பண்ணுங்க. ஆனால் தேவன்கிட்டருந்து பலன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவன் சொல்கிற விதத்தில் பண்ணும்போது அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். 1 நாளாகமம் 29 போவோம். 1 நாளாகமம் 29 இந்த இடத்துல பாருங்க, தாவீது அரசர் என்ன பண்ணுறாருன்னா, இவர் தேவ ராஜ்யத்துக்காக தேவனுக்காக தேவனுடைய ஊழியங்களுக்காக விதைக்கும் போது என்ன பண்ணுறார்? 1 நாளாகமம் 29 போய்க்குவோம். 29 முதலாவது வசனம் படிச்சிடறேன். பின்பு தாவீது ராஜா சபையார் எல்லாரையும் நோக்கி, தேவன் தெரிந்து கொண்ட என் குமாரனாகிய சாலமோன் இன்னும் வாலிபனும் இளைஞனுமாயிருக்கிறான். செய்ய வேண்டிய வேலையோ பெரியது, அது ஒரு மனுஷனுக்கு அல்ல, தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரண்மனை. என்ன சொல்றாருன்னா, பேலஸ் சொல்லிட்டார். இது என்ன? இது ஏழைக்கு, இது என் பையன் ஏழைகளுக்கு கொடுக்க போறான், அனாதைகளுக்கு கொடுக்க போறான், திக்கச்சொல்லுக்கு கொடுக்க போறான்னு சொல்லல. இந்த ப்ராஜெக்ட் என்னன்னா, கர்த்தருக்காக ஒரு பெரிய அரண்மனையை கட்ட போறான். சும்மா சாதாரணமான ஒரு ஓலை கொட்டை இல்ல, அரண்மனையை கட்ட போறான்யா. அதுக்காக என்ன பண்றாரு, என்ன செய்யறாரு? 14ஆம் வசனம் படிப்போம், அப்புறம் படிச்சு நான் திரும்ப வரேன் பாருங்க. இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்தில் வாங்கி உமக்கு கொடுத்தோம். பாருங்க அவருடைய மைண்ட் செட்டப்பை பார்த்தீங்களா? மனம் எப்படிப்பட்டதா இருக்குது பார்த்தீங்களா? நான் இப்போ பணத்தை பற்றி ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன சொன்னேன்? பணத்தை கொடுக்கும்போது நம்முடைய எண்ணம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? எல்லாம் உங்கள் கரத்தில் வாங்கினது ஆண்டவரே, உங்கள் அறிவு, உங்கள் நேரம், நீங்கள் எனக்கு கொடுத்த நேரம், நீங்கள் எனக்கு கொடுத்த உறவுகள், நீர் எனக்கு கொடுத்த ரிலேஷன்ஷிப், நீர் எனக்கு கொடுத்த சரீர் பேலன், இது நிமித்தமாக கொடுக்குறேன் என்ற எண்ணம் வருவது போல் இந்த இடத்துல கூட சொல்கிறாரு, உம்முடைய கரத்தில் வாங்கி உமக்கு கொடுத்தோம். நல்லா புரிஞ்சுக்கணும், கொடுக்கும்போது எதை காமிக்கிறோம் அதான் காமிக்கிறோம். உம்முடைய கரத்தில் வாங்கி உமக்கு கொடுக்குறோம். அப்போ பாருங்கள், இந்த இடத்துல நடக்கிற ஒரு விஷயம் பாருங்கள். எல்லாருக்கும் சொல்கிறாரு, மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு. அதுக்கு முன்னாடி அதுக்கு 2ஆம் வசனம் படிக்கிறேன் பாருங்கள். நான் என்னால் இயன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்திற்கு பொன் வேலைக்கு பொன்னையும், என்ன சொல்கிறாரு, என்ன பண்ணுற, பொன் வேலைக்கு வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும், வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும், இரும்பு வேலைக்கு இருமையும், மர வேலைக்கு மரத்தையும், பதிக்கப்படத்தக்க காந்தியுள்ள கற்களையும், பலவர்ண கற்களையும், விலையேறப்பெற்ற சகலவித ரத்தினங்களையும், வெண்கற்பாலங்களையும், கோமேதகம் முதலிய கற்களையும் ஏராளமாய் சவதரித்தேன். இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்திற்கென்று கொடுக்கிறேன் பேசுறார். அப்புறம் அறைகளின் சுவர்களை மூடுவதற்காகவும், பொன் வேலைக்கு பொன்னும் வெள்ளி வேலைக்கு வெள்ளியும் உண்டாகுகிறதற்காகவும், கம்மாளர் செய்யும் வேலை அனைத்திற்காகவும் ஓப்பீரின் தங்கமாகிய 3000 தாலந்து தங்கத்தையும் சுத்த வெள்ளியாகிய 7000 தாலந்து வெள்ளியையும் கொடுக்கிறேன். ஹலோ பாஸ்டர், இந்த மூக்குத்தி உடஞ்சிருச்சு பாஸ்டர், இந்த தோடு திருகாணி போயிருச்சு பாஸ்டர், இந்த செயினில் ஒரு இது உற்றுச்சு பாஸ்டர், என்ன பண்ணுறது, கொண்டு போடலாம். அப்படி இல்லை, இவர் கொடுக்கறது எல்லாமே பாருங்கள். சில எங்க பொண்ணு கொடுக்குறதே பெருசு, இதில் வேற நம்ம இவர்கிட்ட போய் தாவீதுகிட்ட போய் கேட்டிங்கன்னா, என்ன நினைக்கிற, கர்த்தருக்குப்பா, கர்த்தருக்கு ஓப்ளஸாக வரக்கூடாது. சும்மா கர்த்தருக்கு ஒன்றும் இல்லாதவங்க கிடையாது, இருக்குன்னு சொல்கிறார். ஓப்பீரின் தங்கம், விலையேற பெற்ற வெள்ளி, எல்லாம் பெருசு பெருசாக போயிறார். படிக்கிறேன் பாருங்க. 5 இப்போதும் உங்களில் இன்றைய தினம் கர்த்தருக்கு தன் காணிக்கைகளை செலுத்த மனப்பூர்வமானவர்கள் யார் என்றான். கவனமாக கேளுங்க, முதல்ல இவர் கொடுத்த பிற்பாடு அடுத்த கொடுக்க வைக்கிறார்.
சொல்கிற வேத வல்லுநர்கள் ஆராய்ச்சி செய்து என்ன சொல்கிறாங்கன்னா, அன்றைய நாட்கள்லேயே கிட்டத்தட்ட உங்களுடைய வருமானத்தெல்லாம் கணக்கிட்டு சொல்கிறாங்க 500 + 500, அதாவது 500 கோடிகள். அதாவது சொந்த பணம் 500 கோடி, பிற்பாடு இவர் வந்து கஜானா கவர்மெண்ட் பணம் 500 கோடி எடுத்து தேவர் ராஜ்யத்துக்காக விதைக்கிறார். அன்றைய காலகட்டத்தில் 500 கோடி என்னங்க, சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க. 500 கோடிங்க சேர்த்து. அப்புறம் படிக்கிறேன் பாருங்க, இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணப்பட்டது. பைபிள் ரெக்கார்டு இருக்குதா? என்ன தாவீது இதெல்லாம் மறைமுகமாக பண்ண வேண்டாம், வலது கை செய்கிறது இடது கை தெரிய வேண்டாமா அப்படின்னு சொல்லி சொன்னாரா? இல்லை இல்லை, ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. பைபிளில் ரெக்கார்ட் பண்ணி எழுத வச்சிருக்கிறார். படிக்க 6. அப்பொழுது வம்சங்களின் பிரபுக்களும் இஸ்ரவேல் கோத்திரங்களின் பிரபுக்களும் 1000 பேருக்கு அதிபதிகளும் 100 பேருக்கு அதிபதிகளும் ராஜாவின் வேலைக்காரராகிய பிரபுக்களும் மனப்பூர்வமாய், அங்கேயும் பாருங்க தாவீதும் மனப்பூர்வமா பண்ணார், இங்கேயும் மனப்பூர்வமாய் தேவனுடைய ஆலயத்து வேலைக்கு 5000 தாலந்து பொண்ணு, 10000 தங்க காசு, 10000 தாலந்து வெள்ளி, 11000 தாலந்து வெண்கலங்கள், 1,00,000 தாலந்து இரும்பையும் கொடுத்தார்கள். யார் கையில்? ஹலோ, யாருக்கு? ரத்தனத்தெல்லாம் கொண்டு வராங்க ஐயா. சபைக்கு வரும்போது சிலதை யோசிக்கிறது இருக்கிறதுலையே லோவஸ்ட் காசை எடுத்துட்டு வர்றது அப்படி இல்லை. யார் கையில் ரத்தினம், யார் கையில் ரத்தினங்கள் இருந்ததோ அவர்கள் அவைகளையும் கர்த்தருடைய ஆலயத்து பொக்கிஷத்திற்கென்று கெர்சோனியனாகிய எகியேலின் கையிலே கொடுத்தார்கள். இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததுக்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். உத்தம இருதயத்தோடு உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். தாவீது ராஜா மிகவும் சந்தோஷப்பட்டான். ஆகையால் தாவீது சபை அனைத்து கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி சொன்னது, எங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, சதா காலங்களிலும் தேவரீருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தாவே, மாட்சியும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள், வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். பாருங்க, மெல்கிசேதேக் சொன்னதை இங்கே ரெக்கார்ட் பண்ற, எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். இப்போதும் எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம். இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள். அவர் சொல்றார், ஆண்டவரே இதெல்லாம் ஒன்றும் சொல்றார், ஆண்டவரே இதெல்லாம் ஒரு மேட்டர் கிடையாது. அதாவது ரெக்கார்ட் பார்த்தா 500 கோடி பிரபுக்கள் சேர்த்தது, அவங்க எல்லாம் சேர்த்து கணக்கு போடுறாரு. டேக்ஸ் அவர் கணக்கு போடுறாரு, டேக்ஸ் ஃபேமிலி கணக்கு போடுறாங்க, அது ஒரு 500 கோடி கணக்கு போடுறாங்க. அவங்க ஒரு பைபிள் எழுதியிருக்கிறாங்க. டேக்ஸ் ஃபேமிலி அவங்க ஒரு பைபிள் எழுதியிருக்கிறாங்க. அவங்க இவங்களாம் தூக்கி இவங்களாம் தூக்கி சாப்பிட்டு பல ரெஃபரன்ஸ் எல்லாம் பண்ணி அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. ஃபேமிலியாக குடும்பமாக இருந்து ஒரு பைபிளை ஏற்றிருக்கிறாங்க. இவங்கெல்லாம் ஏதோ தப்பாக இல்லை, எல்லாம் கேஜேவிலேருந்து மொழிபெயர்த்தவர்கள் எல்லாருமே. கவனமாக கேளுங்க, என்ன சொல்கிறாங்க ஆண்டவரே, என்ன சொல்கிறாரு? அதாவது இப்படி மனப்பூர்வமை கொடுக்க திராணி உண்டாவதற்கு நான் ஏமாத்துறேன் ஆண்டவரே, என் ஜனங்கள் ஏமாத்துறேன் ஆண்டவரே, எல்லாம் உம்மால். கவனிங்க தேவ பிள்ளைகளே, பைபிளில் தசமபாகம் காணிக்கை கொடுக்கும்போது, கர்த்தருக்காக ஒரு காரியத்தை பண்ணும்போது பப்ளிகாதம் பண்ணியிருக்கிறார்கள், செய்திருக்கிறார்கள். நீங்கள் மறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னைக்கு தான் என்ன பண்ணுறது, ஃபோன்பே வந்துருச்சு, கூகுள் பே வந்துருச்சு, கொண்டு வர முடியல, தூக்கிட்டு வர முடியல. பைபிளில் போடப்பட்டு தசமபாகம் காணிக்கையை தலையில் தூக்கிட்டு தேவ சமூகம் முன்னாடி அறிக்கை பண்ணணும். அவங்க என்ன அறிக்கை பண்ணணும்? நான் இப்படி இருந்தேன், நான் இப்படி இருந்தேன், நான் இப்படி இருந்தேன், இப்போ கர்த்தன் இப்படி ஆய்ச்சிருக்கிறாரு என்று சொல்லி சபையார் எல்லாருக்கும் முன்பாக அறிக்கை செய்து அதை கொடுத்தார்கள் என்று வேதத்திலே ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. கவனமாக கேளுங்க. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இன்னொரு விஷயத்தை நான் உங்களை ரெக்கார்ட் பண்ண விரும்புகிறேன். எங்கெங்கெல்லாம் மனப்பூர்வமாய் கொடுத்தார்கள் என்று வருகிறதோ அந்த இடத்துல முதல்ல வரக்கூடியது என்ன தெரியுங்களா? பொன். ஹலோ ஹலோ, எங்க மனப்பூர்வம். இப்போ இந்த இடம் இந்த இடத்துல மட்டும் இல்லை, ஆதி இது யாத்திரா புத்தகத்தில் தேவனுடைய ஆலயத்துக்கு மனப்பூர்வமாய் கொடுக்கும்போது முதல் ரெக்கார்டு பைபிள் போடப்படுது. பொண்ணை தான் முதல்ல, பொண்ணை தான் பெருசாக பேசுறது பைபிள். ஹலோ, இருக்கிறீர்களா?
அப்போ உங்கள் மனப்பூர்வமாக கொடுக்குறீங்கிற ரெக்கார்டுக்கு முத உங்கள்கிட்ட வெளியே கொண்டு வருது என்னென்னா, என்னைக்கு ஒருத்தவங்க பொண்ணை கொண்டு வந்து போடுறாங்களோ அவங்க என்னது காமிக்கிறாங்கன்னா, இங்கே பாரு என் நான் இப்போ மனப்பூர்வமாய். ஹலோ ஐயா, இது எவ்வளோ பெரிய சிக்கல் தெரியுமாங்க ஐயா. நாங்கள் கழட்டுறதுக்கு முன்னாடி எத்தனை பேர்கிட்ட பர்மிஷன், எத்தனை பேர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வரணும், எத்தனை பேர் எங்களுக்கு சாங்ஷன் பண்ண வேண்டியது இருக்கு தெரியுங்களா. இது கொடுக்கலாமா வேண்டாமா, அது போடலாமா வேணாமான்னு சொல்லி. ஏங்க சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ திடீர்னு ஒரு காரியத்தை பண்ணுங்கன்னு சொன்னால் யாராவது பண்ணுவீங்களா? உங்கள் உள்ளத்தில் எவ்வளோ டிஸ்டர்ப் வர ஆரம்பிக்கும், எவ்வளோ பிரச்சனை வர ஆரம்பிக்கும். என்ன சொல்கிறது, வீட்டில் போய் கேட்டால் எங்கன்னு கேட்பாரு. எங்கன்னு அவங்க கேட்பாங்களே, மாமியார் கேட்பாங்களே, மருமக கேட்பாங்களே, அவங்க கேட்பாங்க எங்கே போட்டது காணோம். கேட்பாங்களே, கேட்க தோணும், கேட்காதுங்களா? அப்படி என்றால் கவனம் வைக்கணும். நிறையா இருந்துச்சுன்னா கணக்கில் நிறையா இருந்துச்சுன்னா பெருசாகவே இருக்காது. நான் சொல்கிறது புரியுது. ஏதோ ஒன்று மட்டும் வச்சுருந்தா அது உறுத்திட்டே இருக்கும். அது கழட்டி வச்சு ஐயா போடலையா அப்படின்னு நிறையா இருந்துச்சு என்ன பண்ணுவாங்க? அப்போ தான் நான் சொல்கிறேன், நீங்கள் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக மாற வேண்டும். ஆக இதெல்லாம் எதுக்காக போதிச்சு? நீங்கள் இப்படி இதோ சும்மா அதை தொட்டுக்கோ வலிச்சுக்கோ அப்படி கிடையாது. பாருங்கள், பைபிளில் நீங்கள் நிரம்பி வழிய வேண்டும், உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டும் என்று தான் கர்த்தர் விரும்புகிறார். ஒழிய ஏதோ வாழ்ந்தா போதும், ஏதோ இருந்தால் போதும், எப்படியோ காலத்தை கழிச்சா போதும் அப்படி கிடையாதுங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொரு என் கர்த்தருக்காக இப்படி வாழணுங்க. என் கர்த்தருக்காக இந்த பூமியில் நான் இவ்வளோ காரியத்தை செய்யணும், இவ்வளோ காரியத்தை பண்ண வேண்டும் என்ற எண்ணம் உருவாக வேண்டும். ஒரு தலைவன் தாவீதுக்கு அவன் மட்டும் கொடுக்குற ஒரு ஆளாக இருக்க வேண்டும் என்று விரும்பல, அவன் கூட இருக்கிற ஆட்களும் கொடுக்க வேண்டும் என்று விரும்பினார். ஆமென். நான் அதை சொல்கிறேன், நான் மட்டும் கொடுக்குற ஆளாக இருக்கக்கூடாதுங்க. நீங்களும் என்னை விட என்ன சொல்லப்போனால் இந்த சபையிலேயே அதிகமாக கொடுக்குறதே நான் தான், தெரியுங்களா? கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள்லாம் எனக்கு கீழே தான் நிற்ப, எல்லாரும் எனக்கு கீழே தான் நிற்க முடியும். கணக்கு போட்டு இங்கே இருக்க என்னுடைய எல்லா காரியத்தையும் கணக்கு போட்டோம்னா இந்த சர்ச்சிலேயே முன்னுள்ள கர்த்தர் இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல யார் யாரெல்லாம் அதிகமாக கொடுத்தாருன்னு சொன்னாருன்னு நான் முதல்ல என் பேர் தான் ஒரு ரெக்கார்ட் பண்ணுவார். என்னங்க இப்படி சொல்கிறீங்க? புல்பிட்லேருந்து பேசுகிறேன், மைக்கை பிடிச்சி வீடியோவில் பேசிட்டு தைரியமாக பேசிட்டு ஏன் தெரியும், என் மனசாட்சிக்கு தெரியும், என்ன பண்ணுறோன்றது தெரியும், என்ன செஞ்சுட்டு இருக்கிறோன்னு தெரியும் வந்து. ஆமென். அப்போ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் என்னை போல ஒரு தலைவன் எப்படியோ அவ்வளியே அவருடைய தொண்டர்களும் இருக்க வேண்டும் என்று, அவருடைய மக்களும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் தாவீது. சொல்கிறார். சொன்ன உடனே பாருங்கள் எல்லாரும் கொண்டு வந்து போடுறாங்க, கர்த்தர் மனப்பூர்வமாய் கொடுக்க ஆரம்பிக்கிறார்கள். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்? அது மட்டும் இல்லை பாருங்கள், இதுலேருந்து நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வரப்போகிற நேரத்தில் சொல்கிறேன் பாருங்க. சரி, இந்த கொடுக்குற காரியம் என்று வரும்போது நல்லா முதலாவது கவனிங்க, முதலாவது காரியம் இந்த கொடுப்பது என்று வரும்போது முதலாவது விஷயம், பணத்தை கொடுத்து 4 காரியம் சொன்னேன். இந்த கொடுப்பது என்று வரும்போது முதலாவது காரியம் மனதில் கொண்டு வந்து வைக்கக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், கொடுப்பதை குறித்த வெளிப்பாடு எப்பொழுது உண்டாக ஆரம்பிக்கிறதோ அன்றைக்கு அந்த இடத்தில் தரித்திரத்துக்கு இடமே இருக்காது. வெளிப்பாடு உண்டாகும். சும்மா ஏதோ வந்து இது வந்தோம் போனோம் அப்படி கிடையாது. கொடுக்கிறதை குறித்த ஒரு ரெவலேஷன் உண்டாகணும். என்னங்க, கர்த்தரை குறித்த அறிவு, அவரை குறித்த ஒரு அறிவு வேணும், பிதாவை குறித்து அறிந்து கொள்ளணும், இயேசுவை குறித்து அறிந்து கொள்ளணும், பரிசுத்தாவியை குறித்து இதெல்லாம் பெரிய டாக்டரின் உபதேசங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்கிறேன், இந்த வெளிப்பாடெல்லாம் வரும்போது எப்படி அந்த ஆசீர்வாதம் உள்ள போகிறோமோ அதே போல் எந்த ஒரு விசுவாசி, எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை கொடுப்பதை குறித்த ஒரு வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்கிறார்களோ அந்த இடத்தில் தரித்திரத்துக்கு இடமே இருக்காது. ஆகவே ஏன் இவ்வளவு நாள் போதிச்சிருக்கோம், எதுக்காக இவ்வளவு நாள் பேசிட்டு இருக்கிறோம்? இந்த வெளிப்பாடு உங்கள் உள்ளத்தில் உருவாகணும், இந்த வெளிச்சம் உருவாகணும். இதை குறித்து சத்தியம் உங்கள் மனதுக்குள்ள போகணும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். இதை குறித்த ஒரு அறிவு மேலும் வேண்டும். பாருங்க, இன்னொரு காரியம் சொல்றேன், இந்த பயம் கொடுக்கவே விடாது. கவனிங்க, பயப்படுற யாருமே கொடுக்கவும் மாட்டாங்க, ஆனா விசுவாசம் கொடுக்க வைக்கும். ஆகவே தான் இதை ஏன் டீச் பண்றோம், நீங்க விசுவாசிக்க வேண்டும் என்பதற்காக போதிக்கிறோம். அப்ப விசுவாசத்தை போதிக்கும் போது கேட்கும் போது உங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா கொடுக்க வேண்டிய ஒரு எண்ணத்தை உருவாக்கக்கூடியது ஃபெய்த். உங்களை பாருங்க, உங்களை பயமுறுத்துறதுக்கு ஒரு 5 நிமிஷம் போதும். 5 நிமிஷம் கூட தேவையில்லை, 3 நிமிஷமே போதும். பயமுறுத்திட்டுமா உங்களை பயமுறுத்திட்டுமா? எத்தனை நிமிஷம் ஆகுதுன்னு பார்த்துருக்கீங்களா? பயமுறுத்துனா ஒரு 3 நிமிஷத்துக்குள்ள 5 நிமிஷம் தான். பாரு, நீங்க கொடுக்கலன்னா நீ அடுத்து கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் தான் போடுவேன். இங்கே 1000 ரூபா கொடுக்கறதுக்கு அழுவுற, ஹாஸ்பிட்டலில் போய் 1 லட்சம் கொடுக்க போறேன். உங்களை பயமுறுத்துனீங்க என்ன பண்ணுவீங்க? 1000 ரூபா பெருசா 1 லட்சம் பெருசா?
நீங்களா என்ன பண்ணுவீங்க? ஐயோ இந்த தலைவலி வேணாம், எதுக்கு 1000 ரூபா, அவங்க சில பேர் 1 லட்சம் கொடுத்தா கூட கொடுத்துருவாங்க. ஆனால் அதுக்கு ஆளையே விடுவாங்க பாருங்க, நாயா பேயா. எங்க கவனிச்சிருக்கீங்களா? ஹாஸ்பிட்டல் போனால் அந்த மாதிரி அலைஞ்ச அனுபவம்லாம் இருக்குதா? நான் பார்த்துருக்கேன் நிறைய பேரை, ஒருத்தர் மட்டும் நிறைய பேரை பார்த்துருக்கேன். கஷ்டம், காசு கூட கொடுத்துருவாங்க. அந்த அலைச்சல் பார்க்கணும், அவ்வளோ அலைச்சல் இருக்கும். ஜிஹெச்லாம் போய் பார்க்கணுமே, இந்த ஆட்களை அலைய விடுவாங்க பாருங்க, பாவம். இங்கே இருந்து அந்த பில்டிங் போ, அந்த பில்டிங், இந்த பில்டிங் போ, இந்த பில்டிங், அந்த பில்டிங் வா. அந்த பாடியை எடுத்துக்கிட்டு அந்த அவங்கள படுற கஷ்டம் இருக்குது. காசை கூட கொடுத்துட்டு போயிடலாம். இப்போ இந்த அலைச்சல் இருக்குது பாருங்க. இது பயமுறுத்தி எவ்வளோ நிமிஷம் ஆச்சு? ஆனால் பயத்தில் விசுவாசத்தில் கொடுக்க வைக்கிறத இவ்வளோ நாள் போதிக்கிறோம். ஏங்க 1 மணி நேரத்தில் போதிக்க முடியாதா? விசுவாசம் உங்களுக்குள்ள வந்துருச்சா? நான் கேட்குறேன். கோல்டு கொடுக்குற அளவுக்கு விசுவாசம் வந்துருச்சா? ஹலோ, வந்துருச்சா? வரணும். அப்போதான் பாருங்க, இதுக்கு விசுவாசம் தேவை. இதுக்கெல்லாம் பெரிய உங்கள் விசுவாசம் பெரிய விசுவாசத்தில் ஆப்ரேட் பண்ண வேண்டியதாக இருக்குது. கவனிங்க. அப்போ பாருங்க, விசுவாசத்தை உருவாக்க தான் இவ்வளோ நாட்கள் போதிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதை குறித்து வெளிப்பாடு உண்டாகும். திரும்ப என்ன சொல்கிறேன், கொடுப்பதை குறித்து வெளிப்பாடு எப்பொழுது வருகிறதோ அன்றைக்கு தான் நீங்கள் தரித்திரத்திலிருந்து, இல்லாமையிலிருந்து, ஏழ்மையிலிருந்து, கஷ்டத்திலிருந்து, கடன்லேருந்து வெளியே வர முடியும். அதோடு வெளியே வரவே முடியாது. 2வது காரியம், நாம் தேவனுக்காக கொடுக்கும்போது அதை மறைத்து வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. 2வது நல்லா புரிஞ்சுக்கணும். தேவனுக்காக கொடுக்கும்போது அதை மறைத்து வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதை வெளிப்படையாக கொடுக்கலாம், ரகசியமாக கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தசம பாகம் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் மறைத்து கொடுக்கக்கூடிய ஒன்று அல்ல. நான் ஏற்கனவே காமிச்சலையா, அன்றைக்கெல்லாம் மக்கள் தலையில் தூக்கிட்டு கொண்டு வந்தாங்க. இதாவது பரவாயில்ல, இன்னொரு இடத்துக்கு போகிறோம் பாருங்க, இன்னும் ரொம்ப ஷாக் ஆவீங்க. லூக்கா புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் போங்க. லூக்கா 21 போங்க. இதுக்கே இப்படின்றீங்களே, லூக்கா 21 என்ன நடந்துச்சு என்பதை பற்றி பார்க்கலாங்களா? அங்கே ஒரு நம்ம அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார், என்ன பண்ணினார் என்பதை பற்றி பார்க்கலாங்களா? அப்போ நீங்கள் பார்க்கலாம். நான் சொல்கிறேன், இந்த சம்பவத்தை படித்து நீங்கள் என்கிட்ட சொல்லலாம், நீங்கள் என்கிட்ட பதில் நீங்கள் சொல்லலாம். படிப்போம். 1 படிக்கிறேன், எடுத்துங்களா? லூக்கா 21:1. அவர் கண்ணீரிட்டு பார்த்தபோது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை என்னதுங்க? ஐயோ, உங்க பாஸ்வேர்டு எழுத்துறாங்க, பார்க்கக்கூடாது. அந்த மாதிரி நம்ம திருப்பிக்கோம்ல, அந்த மாதிரி திருப்பிக்கல. என்னது? கண்டார். கண்டது மட்டும் இல்லையா, அடுத்தது என்ன பார்க்க, ஒரு ஏழை விதவை அதில் 2 காசை போடுகிறதையும் பார்க்கிறாரு. கண்டார்னா என்ன? கண்டார்னா என்னதுங்க? எங்க பார்க்கிறாருங்க? பார்க்க சொல்லுங்க. பார்க்கிறார். எல்ரோயி, என்னை காண்கிற தேவன். அதெல்லாம் நிறைய இடத்துல டீச் பண்ணிட்டு இருக்கிறோம்ல. அதில் அன்னைக்கு சொல்ல மறந்த விஷயத்தை இன்னைக்கு சொல்கிறோம் பாருங்க. இதையும் பார்க்குறாருங்க. கண்ணீரை கண்டார், மாமனார் பண்ணுற கொடுமையெல்லாம் கண்டார், எசேக்கியாவின் கண்ணீரை கண்டார், வேதனையை கண்டார். படிச்சோம்ல, தாவீதை கண்டார்னு படிச்சோம்ல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மாலையில். இப்போ சொல்கிறேன் கேளுங்க, இதையும் பார்க்குறாரு. எதையும் பார்க்குறாரு? சரி, கண்டாரா? கண்டது மட்டும் இல்லை, அடுத்து 3ஆம் மாதம் இந்த ஏழை விதவை மற்ற எல்லாரையும் பார்க்கலாம் அதிகமாய் போட்டால் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன். எங்க பார்த்துருங்க, இந்த ஆண்டவர் பாட்டுக்கு பார்த்துட்டு சும்மா போக வேண்டியது, அது எதுக்கு கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு? சொல்கிறேன், இங்கே பாருங்க விசுவாசியம் நல்லா கவனமாக கேளுங்க. இந்த மாதிரி வாரம் சொன்னு உங்களுக்கு என்ன ஆகும்? அட என்ன நடக்கும்? இயேசு சொன்னாருங்க, கண்டிப்பாக நான் பண்ணலாமா வேணாமா சொல்கிறார். அது மட்டும் இல்லை, அப்புறம் படிக்கணும் பாருங்க. அவர் எல்லாரும் தங்கள் பரிசுத்த பரிபூர்ணத்திலிருந்து தேவனுக்கு என்று காணிக்கை போட்டார்கள். இவ்வளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனுக்கு உண்டாயிருக்கிறதை போட்டு விட்டாள் என்றார். அப்போ என்னன்னா, அன்னைக்கு பாருங்க, இந்த பாஸ்டர் ஜீசஸ் இருக்கிறார்ல, ரபி ஜீசஸ் இருக்கிறார்ல, கவனமாக கேளுங்க. பாஸ்டர் எப்போதுமே ஊழியக்காரங்க வந்தாங்கன்னா அவங்க முதல்ல எங்கே உட்கார வைப்பாங்க? அங்கே ஒன்று ஸ்டேஜில் உட்கார வைப்பாங்க, நம்ம இருக்கையில் முதல் ரோல உட்கார வைப்பாங்க. உண்மை இல்லைங்களாங்க. ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா, காணிக்கை பெட்டி பக்கத்தில் போய் உட்கார்றாரு. என்னங்க ஜீசஸ், உங்களுக்கு நீங்கள் ஸ்டேஜில் அந்த இடத்துல போய் உட்கார வேண்டாம், இல்லை முதல்ல உட்கார வேண்டாம், நீங்கள் இது காணிக்கை பெட்டி பக்கத்தில் போய் உட்கார்றீங்க. அவர் சொல்ல, ஏன்பா அதான்பா என் இடம். ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, நீங்கள் எவ்வளோ காணிக்கை போடுற எனக்கு தெரியாது. நீ தசமாக இருந்து போனால் சில பேருக்கு அது 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 தெரியும்.
அதெல்லாம் தெரியும், எவ்வளோ போடுறீங்கன்னா தெரியும் பாருங்கள். மற்றதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ காணிக்கை தவிர மற்ற காரியம் எனக்கு தெரியாது பாருங்கள். ஆனால் ஒன்று நிச்சயம், நீங்கள் போடுற எல்லா அமௌண்ட்டையும் நான் கவரில் போய் எழுதுனா மட்டும்தான் எனக்கு தெரியும். மற்றபடி எல்லாவற்றையுமே யார் பார்த்துட்டு இருக்கிறதுங்க? கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். நீங்கள் எவ்வளோ போடுறீங்க பார்த்துட்டு இருக்கிறார். அங்கே உட்கார்ந்துருக்கிறார். எவ்வளோ கொடுக்கணும். ஆகவே தான் பாருங்கள், அன்றைக்கு நேரத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுக்கணும் என்பதெல்லாம் முக்கியம் இல்லை பிரதர் அப்படின்னு வாங்க. இந்த கொடுக்கறத நம்பாத ஆட்கள், விதைக்கிறத நம்பாத ஆட்கள், செழிப்பை நம்பாத ஆட்கள் தான் அப்படி சொல்லுவாங்க. நான் சொல்ற கொடுத்தல் என்பது ஆவிக்குரிய ஜீவியத்தின் அடையாளம். கொடுப்பது என்பது, இந்த கொடுக்கிறதை குறித்த பிரசங்கம் என்பது ஒரு மட்டமான பிரசங்கம் கிடையாது. ஏன் பாருங்க, இது முடிக்கணும்னு பார்த்தா கருத்து ஏப்பா இது முடிக்கிற விஷயம் கிடையாது, இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரிய வை. போனவரை சொல்ல இது அடுத்த டாபிக் உள்ளே போகலான்னு, ஆனால் உட்காந்து தியானிக்க ஆரம்பித்தா கருத்து உள்ளத்தில் பேச ஆரம்பிச்சிடல. இதெல்லாம் குறித்து மக்களுக்கு தெரிய வை, புரிய வை. அவர் சொன்னதுனால தான் பேசிகிட்டு இருக்கிறேன். நான் பாட்டுக்கு அடுத்த டாபிக் நான் போனாலுமே சொன்னேன், வேறு டாபிக் உள்ளே போகிறேன்னு. ஆனால் அவர் விடலை. இதெல்லாம் கண்டிப்பாக மக்களுக்கு சொல்லாமல் அடுத்த டாபிக் உள்ளே போகக்கூடாதுன்னு அவர் சொன்னபடினாலும் இதெல்லாம் பேசிக்கிட்டு உங்கள் மத்தியில் இருந்து நின்று கொண்டிருக்கிறேன். அப்போ இந்த பிரசங்கமெல்லாம் சில நினைக்கலாம், பாஸ்டர் இதை தவிர வேறு பிரசங்கம் பண்ண மாட்டீங்களா? ஏங்க இது எவ்வளோ பெரிய விலையேறப்பட்ட பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். மட்டமானது கிடையாது, லோவஸ்ட் பிரசங்கம் கிடையாது, ஹையஸ்ட் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன் என்றால் காணிக்கை பற்றி எங்கு பேசப்படுகின்றதோ அங்குதான் ஒவ்வொரு மனிதனுடைய இருதயமும் வெளிப்படுகின்ற ஒரு இடம். உங்கள் இருதயம் தெரிகிற இடம், உங்கள் இருதயத்தை வெளிப்படுத்துகின்ற இடமே என்னன்னா இந்த காணிக்கை போடுற விஷயம் தான், கொடுக்கின்ற விஷயம் தான். அங்குதான் உங்கள் இருதயத்தை பார்க்க முடியும், அங்குதான் உங்கள் உள்ளத்தை பார்க்க முடியும். பைபிள் போடப்பட்டிருக்கு, உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கேதான் உங்கள் உள்ளம் இருதயம் இருக்கும் என்று கர்த்தர் இயேசு சொல்லியிருக்கிறார். நீங்கள் ஏதோ சும்மா காசு ஏதோ ரூபா நோட்டு போட்டு போகிறீங்கன்னு நினைக்கிறீங்களா? விலைக்கு கிடையாதுங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரும் இதுக்கு கொண்டு வரும்போதெல்லாம் நான் சொல்கிறேன், உங்கள் உள்ளத்தை கொண்டு வருகிறீர்கள். உங்கள் உள்ளத்தை கொண்டு, உங்கள் இருதயத்தை கொண்டு வரீங்க ஆமென். புரியுதுங்களா? இந்த ரெண்டு காரியம் போதும். மூணாவது காரியத்து உள்ளே போனோம்னா அது நிறைய பேச வேண்டியது இருக்குது சரி, மூன்றாவது சொல்லிடுறேன். கொடுத்தல் என்பது முதல் விஷயம் என்ன சொன்னேன்? இல்லாமையை ஒழிக்க வேண்டும் என்றால் கொடுப்பதை குறித்த வெளிப்பாடு உண்டாகும் போது இல்லாமை தரித்திரம் நீங்கன்னு சொன்னேன். ரெண்டாவது என்ன சொன்னேன்? கொடுக்கும்போது அதை மறைத்து வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அதை நீங்கள் வெளிப்படையாகவே கொடுக்கலாம் என்று சொல்ல ஆரம்பித்தேன். ஏனென்றால் கர்த்தர் இயேசு அதை பார்க்குறார். அதை நீங்கள் மறைச்செல்லாம் போடாதீங்க. புரியுதுங்களா? அந்த நோட்டை ஏன் பாவம், ஏற்கனவே நோட்டு உங்கள் பர்சன்லையும் அதுலேயும் பல மடங்கு மடித்து இங்கே மடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே எடுத்து போடுங்க, தப்பு கிடையாது. ஓகேங்களா? மூன்றாவது, கொடுத்தல் என்பது பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல, அது மனம் சம்பந்தப்பட்ட விஷயம். புரியுதுங்களா? அதை சொன்ன உள்ளம் அங்கு காண்பிக்கப்படுகின்றது. ஆனால் வெளியிலிருந்து பார்க்கும்போது, எல்லாரும் பார்க்கும்போது அது என்ன, அது பணம் தான். எல்லாருக்கும் பாருங்க பணம், இதுவரை பாருங்க அது பணமாக தான் உங்களுக்கு தெரியும். நான் இவ்வளோ நாள் என்னத்தை போதிச்சு? பணத்தை போதிக்கலைங்க, மனத்தை போதிச்சுட்டு உங்கள் உள்ளத்தை போதித்து கொண்டிருக்கிறேன். பொருளாதார ஆசீர்வாதம் என்ற டாபிக் ஆரம்பிச்சு எதை என் தாட்டில் இருக்கிறது பணம் கிடையாது, பொருள் கிடையாது, பொண்ணு கிடையாது, உங்கள் உள்ளம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். நீங்கள் உங்கள் இருதயத்தை எது மேலே வச்சிருக்கிறீங்கன்றதுக்கு ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் என்னன்னா, நீங்கள் எதற்கு அதிகமாக செலவு செய்கிறீர்களோ அதை வச்சே நீங்கள் உங்கள் இருதயத்தை எங்கே வச்சிருக்கிறீங்கன்னு கண்டுபிடிக்கலாம். சில பேர்லாம் பாருங்கள், தப்பாக எடுத்துக்கூடாது பெண்கள்லாம், சில பேர்லாம் மேக்கப்புக்கு அதிகமாக செலவு பண்ணுவாங்க. இங்கே இருக்கிற ரொம்ப நல்ல ஆட்கள் ரொம்ப மேக்கப்லாம் பண்ணுறது கிடையாது, பார்த்தா தெரியுது. ஆனால் சில இடத்துல பாருங்கள் மேக்கப் மட்டுமே பாருங்கள், சில பேர்லாம் சாதாரண வீட்டில் இருக்கிறவங்கள 15,000 கிட்டத்தட்ட செலவு பண்ணுறாங்க. அப்பா சில பேர் சந்தோஷப்படுறாங்க. வீட்டில் போய் நீங்கள் எங்க பாச சொல்லி 15,000 செலவு பண்ணல, நான் ஒரு 1000 ரூபாய் கேட்குறேன் பாரு பாஸ்ட் 15,000 சொன்ன. வீட்டில் எங்க சண்டை போகிறதுக்காக சொல்லி கொடுக்கல. நீங்கள் நல்ல ஆட்கள். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், எங்கு அதிகமாக பணம் செலவு செய்கின்றதோ அங்குதான் உங்கள் இருதயத்தை பார்க்கலாம். ஆமென். பாருங்க, தேவன் தன் குமாரனையே இந்த உலகத்துக்கு கொடுத்தார். அவர் கொடுக்கும்போது அவருடைய உள்ளத்தை பார்க்க முடியும். அவர் உள்ள என்னன்னா மக்கள் மேல் இருக்கிறது,
ஆமீன். யாருக்காக கொடுத்தார்? எனக்காக கொடுத்தார். அப்போ இருதயம், அவருடைய இருதயம்னா நம்ம மேலே இருக்குது. ஆமேன். இப்போ நம்ம கொடுக்கும்போது கூட எதை காமிக்கிறோம்னா நம்ம இருதயத்தை காமிக்கிறோம். அதுதான் பாருங்கள், தேவனுக்காக கொடுக்கும்போது நம்ம ஒவ்வொரு வாரம் கர்த்தருக்காக நம்ம நிறைய அதிகமாக விதைக்கும் போது பாருங்கள், இன்றைக்கி இதை பண்ணணும், கர்த்தருக்காக நாளைக்கு இதை கொடுக்கணும், இந்த வாரம் இவ்வளோ கொடுத்துருக்கோம், அடுத்த வாரம் அவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லி எப்போதுமே கர்த்தருக்காக செய்கிறத பற்றி நீங்கள் யோசிக்க உங்கள் பணப்புழக்கம் அதிகமாக உங்கள்கிட்ட உருவாக ஆரம்பிச்சிடும். ஏன்னா பணம் பார்க்கவே, பணம் கரெக்டாக, இவன் கரெக்டாக பேசுகிறான், கரெக்டாக நினைக்கிறான், உள்ளம் கரெக்டாக இருக்குது, இவன்கிட்ட போகலாம். ஹலோ, புரியுதுங்களா? எழுந்து இருப்போம். எங்கே அதிக செலவு பண்ணுறீங்க? சில பேர்லாம் கர்த்தருக்குன்னு வரும்போது ரொம்ப உள்ளம் வர மாட்டேனுது. நான் சொல்கிறேன், இந்த உங்கள் எண்ணங்களை விசாலமாக்குங்கள். கொடுக்கறதை பற்றிய அறிவு மேலும் கொட்டும். கொடுக்கறதை கொடுத்து வெளிச்சம் மேலும் கொட்டும். இதுவரை நீங்கள் கொடுத்தது வேறு விதமாக இருக்கலாம், ஆனால் இனிமேல் கொடுக்கக்கூடிய விதம் வேறு மாதிரி ஆகட்டும். ஆமேன். பணம் என்று வரும்போது உங்கள் மைண்டு ஒரு 4 நிலைமைக்குள்ளே உள்ளே போகணுன்னு கொடுத்தலை பற்றி போதிக்கும் போது 3 காரியம் சொன்னேன். கண்டிப்பாக கொடுக்கும்போதெல்லாம் இப்படிப்பட்ட மனநிலையோடு நீங்கள் கொடுத்து பாருங்கள். நான் சொல்கிறேன், நீங்கள் கை ஏந்தி வாழ மாட்டீர்கள், ஆபிரகாமை போல கை உயர்த்தி வாழ்வீர்கள். ஆண்டவரே, எல்லாம் நீங்கள் தந்தது ஆண்டவரே. கிருபை, தயவு, சுகம், பேலன் எல்லாமே நீங்கள் தந்தது ஆண்டவரே. நீங்கள் நான் கையில் உள்ள வச்சிருக்கிறது காரணம் அது நீங்கள் கொடுத்தது ஆண்டவரே. நீங்கள் நல்லா இருக்கிறது காரணம் நீங்கள் கொடுத்தது ஆண்டவரே. வீட்டில் எல்லா விதமான சகலவித பொருட்கள் நிறைந்திருக்கிறது காரணம் அது நீங்கள் கொடுத்தது கர்த்தாவே. ஆமென். புரியுதுங்களா? கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நீ கொடுத்த சகல நல்ல ஈவுகளுக்காக நன்றி. எல்லாம் நீங்கள் கொடுத்தது கர்த்தாவே, நீங்கள் கொடுத்தது கர்த்தாவே. ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் வாங்கி உம்மிடத்தில் கொடுக்கிறோம். இனிமேல் காணிக்கை மற்றும் தசம பாகம் என்ற ஒரு காரியத்தை நாங்கள் வெறும் ரூபா நோட்டாக பார்க்காமல் ஆண்டவரே அதிலே எங்களையே காண்கிறோம், எங்கள் உள்ளத்தை காண்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு எங்களோட பேசினபடி எங்கள் கண்களை திறந்தபடி எல்லாம் நன்றி செலுத்துகிறோம். கொடுத்தலை குறித்த ஒரு அறிவை எங்கள் வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்குறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. அன்றைக்கு நேரத்தில் நாங்கள் இந்த ரூபா நோட்டை கசக்கி பிழிஞ்சி அது உங்களுடைய சமூகத்தில் போட்டிருக்கிறோம் ஆண்டவரே. அது எவ்வளோ தவறு என்பதை புரிந்து கொண்டோம். அது தர்மம் கொடுக்கறதுக்காக நீங்கள் செய்ய சொன்னீர். ஆனால் நாங்கள் அதை என்ன பண்ணிட்டோம், இப்படி பண்ணிட்டோம் ஆண்டவரே. மன்னியும். இனிமேல் அப்படி அல்ல ஆண்டவரே. கொடுக்கும்போது நாங்கள் தெரியும் வந்தமாக கொடுக்க போகிறோம் ஆண்டவரே. அது பெருமைக்காக கிடையாது, நீர் எங்களை இவ்வளவு ஆசீர்வதிப்பதின் அடையாளத்தை காண்பிக்க போகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் இருக்கிறோம். அப்பா, இன்றைக்கு நீர் எங்களோட பேசணும்படியால், எங்கள் கண்களை திறந்தபடியால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அநேக நேரத்தில் நாங்கள் கொடுக்கும்போது காணிக்கை தசம பாகத்தை வெறும் ரூபா நோட்டாவே பார்த்துட்டோம். அது வெறும் ரூபா நோட்டு அல்ல ஆண்டவரே, அது நாங்கள் எங்களையே அதில் பார்க்குறோம் ஆண்டவர். கொடுக்கும்போது நாங்கள் தவறாக சில விஷயத்தெல்லாம் புரிஞ்சு வச்சுருந்தோம் ஆண்டவரே. இன்றைக்கி அதெல்லாம் மாற்ற எங்களுக்கு உதவி செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதை குறித்த வெளிப்பாட்டை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கினீரே. கொடுக்கும்போது நாங்கள் வெளிப்படையாக கொடுக்க வேண்டும் என்று அறிவித்தீரே. கொடுக்கும்போது அது பணம் அல்ல, எங்கள் மனம் என்பதை காண்பித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட எண்ணம் உள்ளவர்களாக மாறட்டும். இந்த பூமியில் இங்கே இருக்கிற ஒருத்தர் கூட ஏழை, இல்லை, பஞ்சம், பற்றாக்குறை என்ற பேச்சுக்கு இடம் இருக்கக்கூடாது கர்த்தாவே. இங்கே இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் நிரம்பி வழிதல், ஏராளம், தாராளம், எங்கள்கிட்ட இன்னும் அதிகம் இருக்குது, மிச்சம் மீதி இருக்குது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இங்கே இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும் கர்த்தாவே. கொடுக்கும்போது யோசித்து கொடுக்காமல், கொடுக்கும்போது யோசிக்காமலே தேவனுடைய ராஜ்யம் மனப்பூர்வமாய் கொடுக்கக்கூடிய திராணி இங்கே இருக்கிற எல்லாருக்கும் உருவாவதாக தகப்பனே. ஹல்லேலூயா. அள்ளி அள்ளி கிள்ளி கிள்ளி போட்ட நிலைமை போய் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உருவாவதாக தகப்பனே. ஏதோ போடணுமேன்றதுக்கு எண்ணங்கள் மாறி பொண்ணெல்லாம் விதைக்கக்கூடிய எண்ணம் ஒவ்வொருக்குள்ளாக உருவாவதாக தகப்பனே. ஹல்லேலூயா. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான் என்று சொன்னீரே. உங்களுடைய பிள்ளைகள் விதைக்கின்ற எல்லா நல்ல விதைகள் எல்லாம் ஆண்டவரே அது அமோக விளைச்சலை ஒவ்வொரு பிள்ளைகளும் கொண்டு வந்து கொடுக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிக்கின்ற தேவக்கரம் தாங்கி நடத்துவதாக. உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாயிருப்பதாக. அவருடைய சத்துருக்கள் நம்முடைய பிள்ளைகளுடைய பாதப்படி கொண்டு வந்து நம்முடைய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, ஸ்தோத்திரம் உண்டாவதாக தகப்பனே. ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் கைட்டு சென்ற வேலைகள் அமோக விளைச்சல், அமோக வெற்றி, அமோக வருமானத்தை பார்க்கட்டும் கர்த்தாவே. போக்கில் மரத்தில் பாதுகாப்பு உண்டாகட்டும். குடும்பங்களிலே தேவ சமாதானம் உண்டாகட்டும். சண்டை சச்சரவுகள் வெளியே நீங்கி போவதாக. ஹல்லேலூயா.
குடும்பத்தில் தேவ சமாதானம் ஆளுகை செய்யட்டும் ஆண்டவர். இதுவரை பார்க்காத ஒரு தெய்வீக சமாதானம் ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆளுகை செய்வதாக. அவர்கள் எதிர்பார்த்த காரியங்கள் ஆண்டவரே இழந்ததை எல்லாம் அவர்கள் பன்மடங்காக பெற்றுக்கொள்ளட்டும். எதிர்பார்த்த காரியங்களும் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆச்சரியமான விதத்தில் கை கூடி வரட்டும் என்று நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய பிள்ளைகள் மீது கூறுகிறேன் தகப்பனே. அது அவர்கள் தலையின் மீது தங்குவதாக. ஹல்லேலூயா. இப்படி செய்வதற்கு நன்றி செலுத்துகிறோம். இதுவரை கண்டிராத, பார்த்திராத, கேட்டிராத ஆசீர்வாதங்களை நம்முடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில் பார்க்கட்டும். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் உண்மையே பணத்தின் மூலமாக விதைத்திருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்களே விதைத்திருக்கிறார்கள் தகப்பனே. அதனுடைய விளைச்சல் நம்முடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில் பார்க்கட்டும். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக ஒருத்தர் கொடுக்கும்போது அவங்க வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதற்கு இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் சாட்சியாக நிறுத்துவீராக. இப்படி செய்வதற்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.